Very good evening all. Welcome to Anna Administrative Staff College AMTM Pressions. மிஷன் கேஒய்சியில் தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிலாகிசம் தான். நேற்று கிளாஸில் என்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக்ஸ் தான் பார்த்துருந்தோம். உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் பார்த்துருந்தோம். தமிழில் கொஷின் கொடுங்க மேம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நமக்கு பேங்கிங்க்கு தமிழில் கொஷின் கிடையாது, எஸ்எஸ்சிக்கு நீங்கள் எழுதினாலும் தமிழில் கொஷின்ஸ் கிடையாது. ஸோ அதனால் நம்ம இங்கிலீஷ் கொஸ்டின்ஸு தமிழில் கொஞ்சம் எப்படி படிச்சுக்க முடியுமோ அந்த லெவலில் நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் பேசிக் இங்கிலீஷ் கொஞ்சம் ரீட் பண்ண தெரியும் இல்லைங்களா? ஸோ அதை வச்சு நம்ம படிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஏன்னா மெயினாக இதான் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ரெண்டாவது என்ன போட்டிருந்தீங்க அப்படின்னா ஈஸியான சம்ஸ் எல்லாம் மேக்ஸ் மேம் எப்பயும் எல்லா கிளாஸ்லேயும் நானுமே அதை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஈஸியான சம்ஸ் எல்லாம் கிளாஸில் போடுவாங்க, கஷ்டமான சம்ஸ்லாம் ஹோம்ஒர்க்கில் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அதனால நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஹோம்ஒர்க் சம் நம்ம எப்போயும் என்ன பண்ணுவோம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஹோம்ஒர்க் சம் பிடிஎஃபாக அட்டாச் பண்ணுவோம். நேற்று அட்டாச் பண்ணல, இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஃபர்தர் கிளாஸஸ் எல்லாத்துலேயும் நமக்கு ஹோம்ஒர்க் சம் டீட்டெயிலாக வென் டயக்ராமோ சிலாகிசம் அப்படின்னா வென் டயக்ராமோட நமக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா பிடிஎஃப் அட்டாச் ஆகிருக்கும், சால்வ்டு ஹோம்ஒர்க் சம் பிடிஎஃப். ஸோ அதுலேருந்து நீங்கள் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நம்பர் 2. நம்பர் 3 என்ன அப்படின்னா நிறைய பேர் என்ன நினச்சிட்டிங்கன்னா ஹோம்ஒர்க் சம் அந்த ஒரு ஸ்லைடில் இருந்தால் ஒரே ஒரு சம்முன்னு மட்டும் நினச்சிங்க. ஸோ பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பாருங்கள், அதுக்கு பின்னாடி ஒரு 7-8 சம் இருந்துச்சு. ஸோ எல்லாமே நம்மளுக்கு ஹோம்ஒர்க் சம் தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஹோம்ஒர்க் சம் என்ன அப்படின்றத ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு தான் ஒரிஜினல் சிலாகிசம்குள்ளேயே போகிறோம். நேற்று பார்த்தது ஜஸ்ட் பேசிக்ஸ் தான் பார்த்துருக்கோம். சரிங்களா? பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. நோ வாட்சஸ் சைக்கிள், நோ சைக்கிள் இஸ் மோட்டார் பைக்கிள், சம் ஆட்டோ ஆர் மோட்டார் பைக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நோ வாட்சஸ் சைக்கிள், ஸோ இதுதான் எனக்கு வாட்ச். நோ வாட்சஸ் சைக்கிள். நெக்ஸ்ட் நோ சைக்கிள் இஸ் மோட்டார் பைக். ஸோ நோ சைக்கிள் எனக்கு என்னது மோட்டார் பைக். அடுத்து சம் ஆட்டோ ஆர் மோட்டார் பைக். மோட்டார் பைக் இங்கே இருக்கா? அப்போது எனக்கு இப்படி தான் வரும், சம் ஆட்டோ ஆர் மோட்டார் பைக்னு. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வென் டயக்ராம் வரைஞ்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நோ மோட்டார் பைக் இஸ் வாட்ச். ஸோ வாட்ச் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மோட்டார் பைக் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ நல்ல இந்த பேராமீட்டர் யூஸ் பண்ணி இது இல்லை இது இல்லைன்னு இன்டெரக்டாக சொல்ல முடியாது. இங்கே வாட்ச் இருக்குது, இங்கே மோட்டார் பைக் இருக்குது. ரெண்டுத்துக்கும் நடுவுலையும் நமக்கு என்ன ரிலேஷன் வேணால் இருக்கலாம், அது நோ தான் இருக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஸோ எனக்கு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ராங். ரெண்டாவது என்ன அப்படின்னா நோ மோட்டார் பைக் இஸ் சைக்கிள். ஸோ இங்கே எனக்கு சைக்கிள் மோட்டார் பைக்கும் பாருங்க டைரக்ட் கனெக்ஷன் இருக்குது. என்ன கனெக்ஷன்? நோ கனெக்ஷன். ஸோ நோ மோட்டார் பைக்கு சைக்கிள்ன்றது எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன். செகண்ட் ஒன். ஸோ தேர்ட் ஒன் பாருங்க. சம் சைக்கிள்ஸ் ஆர் வாட்சஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு நோ கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ அப்புறம் எப்படி நம்ம சம் சைக்கிள்ஸ் வாட்சஸ்ன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எனக்கு தேர்ட் கன்க்ளூஷனும் தப்பு. அடுத்து பாருங்க. ஆல் மோட்டார் பைக்ஸ் ஆர் வாட்சஸ். ஸோ எனக்கு வாட்சஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. மோட்டார் பைக்ஸ் இங்கே இருக்குது. ஸோ பாசிபிலிட்டி இருக்குது, ஆலாக இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது, நோவாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது, சம்மாக இருக்கிறதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. பட் நமக்கு எக்ஸாக்டாக என்ன டெஃபினட்டாக என்ன ரிலேஷன்னு தெரியாது. பட் இங்கே ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், நமக்கு டெஃபினட் 100% ஷியூராக சொல்கிறாங்க. ஸோ அதனால நமக்கு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ்ன்றது தான் நம்ம ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியருங்களா? அடுத்த சம் போகலாமா? ஸோ ஹோம்ஒர்க் சம்ன்றதுனால கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறோம். ஸோ அடுத்த கான்செப்ட்குள்ளே போகிறப்போ கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்லுவோம். யாராவது புதுசாக இன்னைக்கு கிளாஸில் ஜாயின் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸஸை பார்த்துட்டு இன்னைக்கு செகண்ட் கிளாஸ்க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சம் ஷிப்ஸ் ஆர் போட். ஸோ இதுதான் என்னுடைய ஷிப்ஸு. இந்த ஷிப்ஸோடைய சம் எனக்கு போட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் போட் ஆர் சப்மெரின்ஸ். ஸோ இது எல்லா போட்டும் எனக்கு என்னன்னு சொல்லிட்டாங்க? சப்மெரின்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. சம் சப்மெரின்ஸ் ஆர் யாச்சஸ். ஸோ சம் சப்மெரின்ஸ் யாச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் யாச்சஸ் என்ன, சப்மெரின் என்ன, ஷிப் என்ன, போட் என்ன, அந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்காதீங்க. நமக்கு தேவையானது சம் இருக்கா, நோ இருக்கா, ஆல் இருக்கா, அந்த கீவேர்டு என்ன இருக்குது அதை மட்டும் யோசிச்சு நீங்கள் வென் டயக்ராம் போடுங்க, போதுமானது அதுவே. சம் யாச்சஸ் ஆர் போட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நமக்கு சம் யாச்சஸ் இதுதான் சம் யாச்சஸ். ஓகேவா? ஸோ போட் இங்கே தனியாக இருக்குது, யாச்சஸ் இங்கே தனியாக இருக்குது. ரெண்டுக்கும் என்ன ரிலேஷனும் கிடையாது. ஸோ அதனால இந்த டெஃபினட் கன்க்ளூஷனை நம்மளால் அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ராங். அடுத்து சம் சப்மெரின்ஸ் ஆர் போட். சம் சப்மெரின்ஸ் என்னது? நமக்கு சப்மெரினில் சம்மு நம்ம இதுவும் சொல்லலாம், அப்படி இல்லைனா இதுவும் சொல்லலாம். நமக்கு சம் சப்மெரின்ஸ் ஆர் போட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போட் இங்கே இருக்கா? ஸோ சப்மெரினோட சம்மு போட். ஸோ அப்போது கரெக்டான கன்க்ளூஷன் தான் செகண்ட் ஒன். அடுத்து சம் சப்மெரின்ஸ் ஆர் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு சப்மெரின் இங்கேயும் வரும் இல்லையா? ஸோ கலர் மாதிரி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நமக்கு சப்மெரின் இங்கேயும் வரும். ஸோ இங்கே ஷிப்ஸும் இருக்குது, சப்மெரின் இருக்கும். ஸோ இந்த சம்மில் நமக்கு என்னெல்லாம் இருக்கும்? ஷிப்ஸ் இருக்கும், சப்மெரின் இருக்கும், போட் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லலாம்? சம் ஷிப்ஸ் ஆர் சம்
சப்மரீன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ தேர்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, சம் யாச்சஸ் ஆர் ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஷிப் எனக்கு இங்கே தனியாக தன்னந்தனியாக இருக்குது, யாச்சஸ் இங்கே தனியாக தன்னந்தனியாக இருக்குது. இது ரெண்டுத்துக்குமே எந்த ரிலேஷனுமே கொடுக்கல அவங்க. ஸோ நம்மளால டெஃபினட்டாக 100% ஷியோராக இதான் ரிலேஷன் சொல்ல முடியாது. ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் ராங். நம்ம ஆன்சர் என்னது, செகண்ட் தேர்ட் மட்டும் தான் கரெக்ட். ஸோ ஒன்லி 2 and 3 ஃபாலோஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்தது பாருங்க, ஆல் கோல்ட் ஆர் பிளாட்டினம். ஸோ இதுதான் எனக்கு கோல்டு, இது என்னுடைய பிளாட்டினம். ஆல் கோல்ட் ஆர் பிளாட்டினம் கண்டிஷன் வந்துருச்சா? அடுத்து என்னது, நோ பிளாட்டினம் இஸ் சில்வர். அடுத்து சம் டைமண்ட்ஸ் ஆர் சில்வர். ஸோ இங்கே போட்டுக்கலாமா, சம் டைமண்ட்ஸ் ஆர் சில்வர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, கன்க்ளூஷன் சம் டைமண்ட்ஸ் ஆர் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கோல்டு எங்கே இருக்குது, நமக்கு இங்கே தன்னந்தனியாக இருக்குது, டைமண்ட் இங்கே தன்னந்தனியாக இருக்குது. ஸோ இன்டைரக்டாக தான் நம்ம சொல்லணும், சில்வர் வச்சு பிளாட்டினம் வச்சு அந்த மாதிரி 2 பேராமீட்டரை வச்சு தான் இன்டைரக்டாக தான் ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் சொல்லணும். அப்படி இல்லைனா நமக்கு இங்கே கோல்டு இங்கே இருக்குது, டைமண்ட் இங்கே இருக்குது, இங்கே எனக்கு நோ கண்டிஷன் வரலாம், சம் கண்டிஷன் வரலாம், என்ன வேணால் வரலாம், எனக்கு 100% ஷியோராக தெரியாது. ஸோ அதனால் எனக்கு இந்த கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. அடுத்து சம் டைமண்ட் ஆர் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் டைமண்ட் அப்படின்னா எனக்கு டைமண்டுக்கும் பிளாட்டினமுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ரிலேஷன் இல்லை தான், பட் இந்த சம்குள்ளே எனக்கு டைமண்ட் இருக்கா? ஸோ இப்போ நான் இதுக்குள்ளே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இங்கே சம் டைமண்ட் ஆர் நாட் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஷேடட் போர்ஷனுக்குள்ளே. இந்த அன்ஷேடட் போர்ஷனுக்குள்ளே நான் என்ன சொல்லலாம் அப்படின்னா, சம் டைமண்ட் அல்லது இந்த டைமண்டுக்கும் இந்த பிளாட்டினமுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன் வேணால் இருக்கலாம். ஓகேவா? சம் இருக்கலாம், ஆல் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எனக்கு 100% ஷியோராக தெரியாது சம் டைமண்ட்ஸ் ஆர் பிளாட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இந்த கன்க்ளூஷனும் ராங். அடுத்து பாருங்க, சம் கோல்ட் ஆர் சில்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு கோல்டு எங்கே இருக்குன்னு பாருங்க, இங்கே இருக்கா? ஸோ கோல்டு இங்கே இருக்கா? ஓகேவா? சில்வர் இங்கே இருக்கு. ஸோ எனக்கு பிளாட்டினம்குள்ள சில்வர் இருக்கு. ஓகேவா? அப்போ எனக்கு பிளாட்டினம் சில்வருக்கு நோ கண்டிஷன்னா எனக்கு கோல்டுக்கும் சில்வருக்கும் நோ கண்டிஷன் தானே வரணும். இங்கே சம் கண்டிஷன் எப்படி கரெக்ட் ஆகும்? அப்போ இதுவும் எனக்கு ராங் கன்க்ளூஷன். அடுத்து பாருங்க, நோ சில்வர் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு சில்வர் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கோல்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. எனக்கு பிளாட்டினம் கூட நோ கண்டிஷன்னா கோல்டு கூடயும் எனக்கு நோ கண்டிஷன் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 4 மட்டும்தான் கரெக்ட். சரியா? எந்த ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ எந்த ஆப்ஷன்லையும் இல்லை. இந்த ஸ்டேட்மெண்ட்டு ஒன்லி 3 ஃபாலோஸ் கிடையாது, ஒன்லி 4 ஃபாலோஸ். இதில் ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஆல் லிக்விட்ஸ் ஆர் சாலிட்ஸ். ஸோ எனக்கு லிக்விட்ஸ் எங்கே இருக்குது? லிக்விட்ஸ் இங்கே இருக்குது. all liquids are solids. அடுத்து என்னது, some solids are gases. அடுத்து சொல்லுங்க, all gases are clouds. ஓகேவா? இப்போ நம்ம கன்க்ளூஷன் படிக்கலாமா? கன்க்ளூஷன் என்ன கொடுத்துருக்காங்க, some clouds are solids அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இந்த சம்மில் என்னெல்லாம் வரும்னு சொல்லுங்களேன், சாலிட்ஸு, கேஸஸு, க்ளவுட்ஸுன்னு வரும். ஸோ அதனால சம் கிளவுட்ஸ் ஆர் சாலிட்ஸ் அப்படின்றது எனக்கு இங்கே கிளவுட்ஸும் இருக்கும், சாலிட்ஸும் இருக்கும். ஸோ சம் கிளவுட்ஸ் ஆர் சாலிட்ஸ்ன்றது எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான். அடுத்து பாருங்க, சம் கிளவுட்ஸ் ஆர் லிக்விட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிளவுட்ஸுக்கும் லிக்விட்ஸும் தனித்தனியாக இருக்குது, என்ன ரிலேஷன்னே தெரியாது. ஸோ அதனால இந்த கன்க்ளூஷன் நமக்கு ஷியோராக தெரியாது. அடுத்து பாருங்க, சம் கேஸஸ் ஆர் லிக்விட்ஸ். ஸோ லிக்விட் இங்கே இருக்குது, கேஸ் இங்கே இருக்குது, இதுவும் ரெண்டுத்துக்கும் நமக்கு ரிலேஷன் தெரியாது. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட்டும் நம்மளால சொல்ல முடியாது. அடுத்து பாருங்க, சம் சாலிட்ஸ் ஆர் கிளவுட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்ல நமக்கு என்ன இருக்கு, சாலிட்ஸ் இருக்கு, கிளவுட்ஸும் இருக்கு. ஸோ சம் சாலிட்ஸ் ஆர் கிளவுட்ஸ்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ அதனால ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். எனக்கு என்னது 1 and 4 கன்க்ளூஷன் மட்டும் தான் ஃபாலோஸ். ஸோ ஆப்ஷன் பி கரெக்டா? ஓகேவா? அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, சம் ஐஸ் ஆர் இயர்ஸ். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சம் ஐஸ் ஆர் இயர்ஸ். ஸோ ஐஸ் இது எனக்கு இயர்ஸ் ஆகிடும். சம் இயர்ஸ் ஆர் லங்ஸ். ஸோ இது எனக்கு இயர்ஸ்னா இது எனக்கு லங்ஸ். ஆல் லங்ஸ் ஆர் ஹேண்ட்ஸ். ஸோ எல்லா லங்ஸும் எனக்கு என்னவா மாறிடுச்சு, ஹேண்ட்ஸாக மாறிடுச்சு. ஸோ அடுத்து பாருங்க கன்க்ளூஷன், சம் ஹேண்ட்ஸ் ஆர் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐ இங்கே இருக்குது, ஹேண்டு இங்கே இருக்குது, ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ அதனால ராங் கன்க்ளூஷன். அடுத்து சம் ஹேண்ட்ஸ் ஆர் இயர்ஸ். ஸோ இந்த சம்முக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் வரும், இயர் வரும், லங்ஸ் வரும், ஹேண்டு வரும். ஸோ சம் ஹேண்ட்ஸ் ஆர் இயர்ஸ்ன்றது எனக்கு பாசிபிள் தான். ஓகேவா? ஸோ 100% ஷியர் தான் அது. ஸோ அதனால எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். அடுத்து பாருங்க, சம் லங்ஸ் ஆர் ஐஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே லங்ஸ் இருக்குது, இங்கே ஐஸ் இருக்குது. ஓகேவா? லங்ஸு இங்கே இருக்குது, ஐஸு இங்கே இருக்குது, தனித்தனியாக இருக்குது, ரெண்டுத்துக்கும் எந்த ரிலேஷனும் இல்லை. ஸோ அதனால நான் தேர்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக வருமா அப்படின்றது கரெக்டாக சொல்ல முடியாது, டெஃபினட்டாக இப்போவே என்னால் சொல்ல முடியாது. அதுக்கு இந்த 2 பேருக்கு நடுவில் எனக்கு நோ கண்டிஷன் வரலாம், ஆல் வரலாம், எப்படி வேணால் இருந்திருக்கலாம். அடுத்து பாருங்கள், நோ ஹேண்ட் இஸ் ஐ. ஹேண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது ஹேண்டு, ஐ இங்கே இருக்குது.
நம்ம இதுக்கு வந்து எல்லாம் ஒரே டயக்ராமாக வந்துருச்சுல, யோசிக்க கூட வேணாம், சிங்கிள் டயக்ராமில் முடிஞ்சிருச்சு. ஸோ நோ கண்டிஷனில் நமக்கு என்ன வந்தாலும் அது தப்பான கன்க்ளூஷன் தான் அப்படின்னு நம்ம யோசிக்காம கூட போட்டுடலாம், சிங்கிள் டயக்ராமில் வந்துருச்சு அப்படின்னு. ஸோ இப்போ நமக்கு இந்த கொஷனில் என்னது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். சரியா? இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறது ஜென்ரலாக ஒரு சென்டென்ஸை ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ நான் அதை தான் சொல்கிறேன், மிஸ்டேக் என்ன பண்ணிக்காதீங்க. இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, சம் மெசேஜஸ் ஆர் வாட்ஸ்அப். ஸோ எனக்கு சம் மெசேஜஸ் ஆர் வாட்ஸ்அப். அடுத்து ஆல் ஹைக்ஸ் ஆர் வாட்ஸ்அப். ஸோ ஆல் ஹைக்ஸ் வாட்ஸ்அப்னா நான் இங்கே என்ன பண்ணலாம், இங்கே ஹைக்ஸ்ன்னு எழுதிக்கலாமா, இங்கே சர்க்கிள் போட்டு. ஏன்னா எனக்கு இந்த ஆல் ஹைக்ஸ் எனக்கு வாட்ஸ்அப், எனக்கு இங்கே மெசேஜஸ் கூட டச் ஆகக்கூடாது. ஏன்னா நமக்கு ரிலேஷன் கொஷினில் என்ன தான் சொல்லியிருக்காங்க, ஹைக்ஸ் ஆல் ஹைக்ஸ் ஆர் வாட்ஸ்அப் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம டயக்ராம் இப்படி தான் இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இப்படி போடுவீங்க, எப்படி போடுவீங்க அப்படின்னா இப்படி போடுவீங்க. இப்போ இதுவும் ஒன்று தானே மேம் அப்படின்னு கேட்பீங்க. ஆல் ஹைக்ஸ் ஆர் வாட்ஸ்அப் கரெக்ட் தான், பட் ஆனால் அது மெசேஜஸ் கூட டிஸ்டர்ப் ஆகக்கூடாது. இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் தான் நம்ம என்ன பண்ணணும், செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராமை நம்ம வரையணும். சரிங்களா? ஸோ டயக்ராம் தப்பாக வரைஞ்சிட்டா நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங்கே மாறிடும். ஸோ டயக்ராமில் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஆல் வாட்ஸ்அப் ஆர் ஃபேஸ்புக். ஸோ எனக்கு எல்லா வாட்ஸ்அப்பும் என்னது, ஃபேஸ்புக், எஃபி. இப்போ அடுத்த கன்க்ளூஷன் பாருங்களேன், சம் ஃபேஸ்புக் ஆர் மெசேஜஸ். ஸோ இங்கே எனக்கு என்னெல்லாம் வரும், மெசேஜஸ் வரும், வாட்ஸ்அப் வரும், ஃபேஸ்புக் வரும். ஸோ என்ன சொல்லலாம், சம் ஃபேஸ்புக் ஆர் மெசேஜஸ்னு 100% ஷியராக சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. அடுத்து பாருங்கள், ஆல் ஹைக்ஸ் ஆர் ஃபேஸ்புக். எனக்கு ஹைக்ஸ் இங்கே இருக்குது, வாட்ஸ்அப் இங்கே இருக்குது, ஃபேஸ்புக் இங்கே இருக்குது. ஸோ நான் ஆல் ஹைக்ஸ் ஆர் வாட்ஸ்அப்னு சொல்கிற மாதிரி ஆல் ஹைக்ஸ் ஆர் ஃபேஸ்புக்னு சொல்லலாம் இல்லைங்களா, 100% ஷியராக நமக்கு பார்த்ததும் தெரியுதா. ஸோ அதனால செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து சம் மெசேஜஸ் ஆர் ஹைக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த மெசேஜஸில் இந்த சம்மில் எனக்கு ஹைக்ஸ் வருதா, வரல. எனக்கு ஹைக் இங்கே தனியாக இருக்குது, மெசேஜ் இங்கே தனியாக இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன ரிலேஷன் வரும்னு நம்மளால் இப்போவே ஷியராக சொல்ல முடியாது. ஸோ அந்த கன்க்ளூஷன் ராங். அடுத்து பாருங்கள், சம் மெசேஜ் ஆர் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த சம்மில் என்ன இருக்குது, மெசேஜும் இருக்குது, ஃபேஸ்புக்கும் இருக்குது. ஸோ சம் மெசேஜ் ஆர் ஃபேஸ்புக்னு என்னால் சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு இப்போது என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் கரெக்டு, ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து அப்படின்னு 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள், சம் சிபியூஸ் ஆர் கீபோர்டு. ஸோ எனக்கு இங்கே என்னது, சம் சிபியூஸ் என்ன சொல்லலாம், கீபோர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நோ கீபோர்டு இஸ் மவுஸ், நோ கண்டிஷனாக. ஸோ அது மாதிரி இப்படி போடுவோமா டயக்ராமை. ஸோ நோ கீபோர்டு இஸ் மவுஸ். அடுத்து ஆல் மவுசஸ் ஆர் டேப் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இப்போ கன்க்ளூஷன் பாருங்கள், சம் கீபோர்டு ஆர் சிபியூ. ஸோ இந்த சம் நமக்கு என்னெல்லாம் வரும், சிபியும் வரும், கீபோர்டும் வரும். ஸோ சம் கீபோர்ட் ஆர் சிபியூன்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. ஆல் சிபியூ ஆர் மவுஸ். சிபியூ இங்கே இருக்குப்பா, மவுஸ் இங்கே இருக்குப்பா, ரிலேஷனே நமக்கு தெரியாது. ஸோ அதனால் இந்த கண்டிஷன் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ ராங் கன்க்ளூஷன். அடுத்து பாருங்கள், நோ மவுஸ் இஸ் அ கீபோர்டு. ஸோ மவுஸ் இங்கே இருக்குது, கீபோர்டு இங்கே இருக்குது, நடுவில் நோ கண்டிஷன் தான் இருக்குது. ஸோ நோ மவுஸ் இஸ் அ கீபோர்டு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து பாருங்கள், சம் மவுஸ் ஆர் கீபோர்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மவுஸோடைய சம்முனா இங்கே வரும், ஸோ கீபோர்டு இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் நடுவில் நமக்கு நோ கண்டிஷன் தான் இருக்குது இல்லையா. ஸோ எப்படி நம்ம சம் கண்டிஷன் கரெக்டுன்னு சொல்ல முடியும். ஸோ அதனால இந்த ஃபோர்த்து கன்க்ளூஷனும் ராங். நமக்கு என்னது 1 and 3 கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்டு. ஸோ அதனால ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியரா? ஈஸியாக தானே இருக்குது, நம்ம கிளாஸில் பார்த்த மாதிரி தானே இருக்குது, பெருசாக எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இல்லை இல்லையா. ஸோ அப்போ நான் என்னது, நான் கஷ்டமான சம் நான் ஹோம்ஒர்க் கொடுக்கல, ஈஸியான சம் தான் நான் கொடுத்துருக்கேன். சில பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா கேட்பாங்க, மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கேட்டுகிட்டே இருந்தால் நமக்கு கான்ஃபிடென்ட் வராது பென் எடுத்து போடுறதுக்கு. சரிங்களா? ஸோ இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா கிளாஸில் ஒரு 4 சம்க்கு அப்புறமா 5வது சம்க்கு அப்புறமா நீங்களும் என் கூடயே ஒரு ஃப்ளோவில் போட்டுகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் செம்ம கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு தனியாக போடுறதுக்கான பக்குவம் வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் கேட்குறப்போ புரிகிற மாதிரியே இருக்கும், பட் நோட்டில் நமக்கு அந்த டயக்ராம் போடுறப்போ எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகும். ஸோ அதனால மேக்ஸை நம்ம கேட்டுட்டு பார்த்துட்டு மட்டும் இருக்கக்கூடாது, நம்மளும் பேனா எடுத்து பேப்பரில் எழுதணும். சரிங்களா? ஸோ அடுத்து பாருங்கள், நான் எந்த கமெண்ட் போட்டவங்களையும் யாரையும் டிஸ்கரேஜ் பண்ணல, ஜஸ்ட்டு சொல்கிறேன், இது நான் ஸ்கூலில் ஃபீல் பண்ணாதான். ஈஸியான சம்மெல்லாம் மேம் கிளாஸில் போட்டுருவாங்க, கஷ்டமான சம்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம இங்கே உங்களுக்கு ஃபுல்லாக கான்செப்ட் புரிய வைக்கணுன்றதுக்காக வந்திருக்கோம். ஸோ ஒரே கான்செப்டில் நம்ம நிறைய சம்ஸ் போட்டால் நமக்கு டைம் லிமிட்டட் தான் இல்லைங்களா. ஸோ அதனால் அந்த டைம்குள்ளே முடிக்கணுமேன்றதுக்காக உங்களுக்கும் ப்ராக்டிஸ் கொஷின் வேணுமேன்றதுக்காக ஹோம்ஒர்க் கொடுக்குறோம். ஸோ அதை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்றத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் இனிமேல் ஹோம்ஒர்க் சம் சால்வ்டு PDF உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ வரி பண்ணாதீங்க. இதுதான் நம்மளுடைய லாஸ்ட் ஹோம்ஒர்க் சம். இதுக்கப்புறமா நம்ம சிலாகிசமுடைய அட்வான்ஸ் லெவலில் என்னென்ன டாபிக்ஸ்லாம் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். சரிங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள்,
ஆல் சமோசாஸ் ஆர் ஜிலேபி. ஓகேவா? அடுத்து என்னது? ஆல் ஜிலேபி ஆர் டிக்கி. ஓகே, அடுத்து என்னது? ஆல் டிக்கி ஆர் பர்ஃபி. ஸோ ஆல் டிக்கி ஆர் பர்ஃபி. அடுத்து பாருங்க, ஆல் ஜிலேபிஸ் ஆர் பர்ஃபி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு ஜிலேபி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பர்ஃபி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ எனக்கு ஆல் பக்கத்தில் எப்பயுமே சின்ன சர்க்கிள் இருக்கணும், இங்கே ஆர் பக்கத்தில் பெரிய சர்க்கிள் இருக்கிற மாதிரி நம்ம இருக்கணும் அப்படின்னு நேற்றுக்கு ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு டைம் நான் நடுவில் சொல்லியிருந்தேன். அது எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரில. இப்போ ஆல் ஜிலேபிஸ் ஆர் பர்ஃபின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு ஜிலேபி சின்னது, பர்ஃபி பெருசு. ஸோ அதனால் ஆல் ஜிலேபிஸ் ஆர் பர்ஃபின்ற கண்டிஷன் கரெக்டு. ஓகேவா? ஆல் டிக்கிஸ் ஆர் சமோசா. எனக்கு இங்கே என்ன இருக்குது? டிக்கி. இங்கே என்னது? பெரிய சர்க்கிள் இருக்குது. ஓகேவா? சமோசா குட்டி சர்க்கிள்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் கரெக்டா? ராங்கு. ஓகேவா? நம்ம என்ன சொல்லலாம்? ஆல் சமோசாஸ் ஆர் டிக்கின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஆல் டிக்கிஸ் ஆர் சமோசான்னு சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ராங். அடுத்து பாருங்க, ஆல் சமோசாஸ் ஆர் பர்ஃபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ஃபி என்னது? இங்கே இருக்குது, பெரிய சர்க்கிள். ஓகேவா? சமோசான்றது குட்டி சர்க்கிள். ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு கரெக்டு தான். அடுத்து பாருங்க, ஆல் பர்ஃபி ஆர் ஜிலேபி. ஸோ பர்ஃபி இங்கே இருக்குது, ஜிலேபி இங்கே இருக்குது. ஆல் ஜிலேபி ஆர் பர்ஃபின்னு சொல்லலாம், ஆல் பர்ஃபி ஆர் ஜிலேபின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபோர்த்து கன்க்ளூஷனும் எனக்கு ராங் தான். ஸோ ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் கன்க்ளூஷன் மட்டும் தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் பி. மேம் ஈவினிங் டைமில் சமோசா, ஜிலேபி, பர்ஃபி அப்படிலாம் சொல்கிறீங்களே மேம் அப்படின்னா, டீ குடிச்சிட்டே மேக்ஸ் பாருங்கள், காரமாக ஏதாவது சாப்பிட முடிஞ்சால் சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக படிங்க. அப்போ தான் நமக்கு மனசில் நல்லா தங்கும். சரிங்களா? முடிஞ்சால் நமக்கு ஒரு பர்ஃபியையும் பார்சல் பண்ணுங்க. ஸோ ஓகே, இன்றைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். நெக்ஸ்ட் பிபிடி ஓப்பன் பண்ணிக்கலாமா? ஸோ இப்போ தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, செகண்ட் கிளாஸ்க்குள்ளே போக போகிறோம். என்ன மேம் பார்க்க போகிறோம் செகண்ட் கிளாஸில் அப்படின்னா, நேற்று கிளாஸில் நம்ம என்னெல்லாம் பார்த்துருந்தோம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? சம் கண்டிஷன், நோ கண்டிஷன், ஆல் கண்டிஷன் பார்த்துருந்தோம். இந்த 3 கண்டிஷனையும் நம்ம கலந்து கேட்டாலும், ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டாலும், கன்க்ளூஷனில் கேட்டாலும் நம்மளால் இப்போ ஈஸியாக போட முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா, சம் நாட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் பார்க்க போகிறோம். இதுக்கு எப்படி மேம் டயக்ராம் வரையணும் அப்படின்னா, நமக்கு கொஷினில் எப்படி இருக்கும்னா, சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு எப்படி டயக்ராம் வரணும்? சம் ஏ அப்படின்னு படிப்போமா? ஸோ ஏவுடைய சம்மு இங்கே பி. ஓகேவா? சம் ஏ இஸ் நாட் பி. ஸோ இதுதான் என்னுடைய ஏ, இங்கே தான் என்னுடைய சம்மு. ஸோ இந்த ஏக்குள்ளே எங்கே வேணால் சம் எடுத்துக்கலாம், இங்கே எது வேணால் எடுத்துக்கலாம், நான் இங்கே எடுத்துக்கலாம். சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு எடுத்துக்கிறோம். சரியா? இங்கே நம்ம எங்கே கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்னா, நான் இங்கே சம்முக்குன்னு ஒன்று போட்டிருக்கேன் இல்லையா? ஸோ சம்முக்குன்னு சொல்லிட்டு நடுவில் இது போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ இது வந்து நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும். நமக்கு என்ன கொடுப்பாங்க கன்க்ளூஷனில் அப்படின்னா, சம் ஏ இஸ் பி அப்படின்னு கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா சம் பி இஸ் நாட் ஏ அப்படின்னு கொடுப்பாங்க. ஏபியில் நமக்கு என்ன பேராமீட்டர் வேணால் கொடுத்துட்டு போகிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் இதான் இருக்குது, சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டயக்ராம் போட்டுருவோம். சரிங்களா? பட் ஆனால் நம்ம இங்கே போடுற சம்முன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதாவது சர்க்கிள் போடுவோம், 2 சர்க்கிள். சம் ஏ இஸ் பி, சம் ஏ இஸ் நாட் பிக்கு இதான் வென் டயக்ராம். ஓகேவா? இதுதான் என்னுடைய ஏவுடைய சம்மு, இது வந்து எனக்கு நாட் பி, அதுதான் கிராஸ் போட்டிருக்கோம். சரியா? இது எதுக்கு இந்த இன்டர்செக்ஷன் போடுறோம் அப்படின்னு கேட்டால், எதுக்குன்னா சும்மா ஜஸ்ட் 2 இதையும் ஜாயின் பண்ணி வைக்கிறதுக்காக, ஏதோ ஒரு ரிலேஷன் நமக்கு தெரியுமேன்றதை பதிவு பண்ணுறதுக்காக மட்டும் தான் ஜாயின் பண்ணி வைக்கிறோம். ஸோ அதனால் நம்ம என்னென்னு எடுத்துக்கக்கூடாது, சம் ஏ இஸ் பி, சம் பி இஸ் ஏ அப்படின்னு நமக்கு 100% ஷியோராக தெரியுது அப்படின்னு சொல்லி நம்மளால் எடுத்துக்க முடியாது. அதுதான் பேசிக் கண்டிஷன். அது மட்டும் கன்ஃபியூஸ் ஆகாமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ இங்கே வாங்க, நமக்கு கன்க்ளூஷனில் சம் ஏ இஸ் பின்னு கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இது ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு நமக்கு இது ராங் ஸ்டேட்மெண்ட். சம் பி இஸ் நாட் ஏன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு எப்படி டயக்ராம் வரைவோம்? சம் பி, ஸோ அப்போ எனக்கு பி இங்கே இருக்கும், பியுடைய சம் நாட் ஏ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சம்மை எடுத்துக்க போகிறேன், நாட் ஏ அப்படின்னு சொல்ல போகிறேன். சரிங்களா? ஸோ இதுதான் என்னோட டயக்ராமாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் என்ன போட்டேன், ஏலேருந்து சம் நாட் பின்னு போட்டேன். இங்கே பாருங்கள், பியிலேருந்து சம் எடுத்து நாட் ஏன்னு போட்டிருக்கேன். ஸோ அப்போ என்னால் என்ன சொல்ல முடியாது, சம் பி இஸ் நாட் ஏன்றதும் சம் ஏ இஸ் நாட் பின்றதும் எனக்கு சேம் கிடையாது. சரிங்களா? இது 2 மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் வரப்போகிற சம்ஸை ஈஸியாக போட்டுரும். சரியா? சம்ஸ்குள்ளே போகிறப்போ இன்னும் நல்லா புரியும். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சம் ரேட்ஸ் ஆர் கேட்ஸ். ஸோ ரேட்ஸ் இங்கே இருக்குது, சம் ரேட் கேட்ஸ். அடுத்து பாருங்கள், நோ கேட் இஸ் டைகர். எனக்கு கேட் இங்கே இருக்குது, ஸோ நோ கேட் இஸ் டைகர். அடுத்து பாருங்கள், சம் டைகர் இஸ் நாட் லயன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ எனக்கு டைகர், சம் டைகர், ஸோ சம் டைகர் வர மாதிரி டயக்ராம் போட்டேன். நாட் லைன்னு சொல்லிட்டாங்களா, ஸோ இந்த சம் டைகர் எனக்கு நாட் லைன். இப்படி தான் நம்மளுடைய வென் டயக்ராம் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ கன்க்ளூஷனுக்கு வாங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். சம் ரேட்ஸ் ஆர் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ரேட் எங்கே இருக்குது? இந்த லூப் கார்னரில் இருக்குது. லைன் எங்கே இருக்குது? இந்த கார்னரில் இருக்குது. ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம்னே எனக்கு தெரியாது. ஸோ அதனால இதை நான் டெஃபினட் கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்க. அதனால என்னால் இதை கண்டிப்பாக சொல்ல முடியாது. அடுத்து பாருங்கள், சம் டைகர் இஸ் லைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எனக்கு எங்கே பாருங்கள், சம் டைகர் இஸ் லைன். எனக்கு இந்த டயக்ராம் நான் ஏன் போட்டேன்? சம் டைகர் இஸ் நாட் லைன்னு சொல்கிறது தான் போட்டேன். இந்த இடத்துல எனக்கு சம் டைகர் இஸ் லைனுன்ற அர்த்தத்தில் நான் போடலை. இதை தான் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட்லேயே நான் புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். சரிங்களா? ஸோ அதனால் சம் டைகர் இஸ் லைனுன்றதை என்னால் சொல்ல முடியாது. ஓகேவா? ஷியராக சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே பாருங்கள், எனக்கு இந்த டைகருக்கும் லைனுக்கும் சம் டைகர் நாட் லைனுன்னு சொல்லிட்டாங்க. மிச்சம் இருக்கிற டைகருக்கும் லைனுக்கும் என்ன ரிலேஷன் வேணால் இருக்கலாம், ஆனால் நம்மளால் கன்ஃபார்மாக சம் ரிலேஷன் தான் சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா அந்த கன்க்ளூஷன் தப்பு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நமக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம்? நெய்தர் 1 nor 2 அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், எய்தர் 1 or 2 ஃபாலோஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஆப்ஷனை நம்ம எங்கேயுமே இது வரைக்கும் போடவே இல்லை. எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. நேற்றுலேருந்து நம்ம சால்வ் பண்ண ஒரு 30-40 சம் சால்வ் பண்ணியிருப்போம். அது வரைக்குமே நம்ம இந்த ஆப்ஷன் கரெக்ட் வர மாதிரி நம்ம பார்க்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு தனி கண்டிஷன் இருக்குது. சரிங்களா? ஸோ அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இங்கே நமக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் தப்பு. அதனால நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. ஸ்டேட்மெண்ட் ஆல் இட்லி ஆர் சப்பாத்தி. ஸோ எனக்கு எல்லா இட்லியும் என்னவா ஆயிடுச்சு? சப்பாத்தி ஆயிடுச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்கிறாங்க? சம் சப்பாத்தி ஆர் நாட் ரோஸ்ட். சப்பாத்தியோட சம் எனக்கு என்ன ஆகலை? ரோஸ்ட் ஆகலை. ஸோ எனக்கு சம் சப்பாத்தி ரோஸ்ட் கிடையாது. சரிங்களா? அடுத்து நோ ரோஸ்ட் இஸ் பூரி. எனக்கு இந்த நோ ரோஸ்ட் இஸ் என்னது? பூரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. இதான் நம்மளுடைய டயக்ராம். சம் நாட்டுக்கு எப்படி டயக்ராம் போடுறோன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சம் சப்பாத்தி எனக்கு என்னது? ரோஸ்ட் கிடையாது, ஆர் நாட் ரோஸ்ட். ஓகேவா? ஸோ சப்பாத்தியோட சம்மு இதுதான். பட் ஆனால் இதுக்காக சம் சப்பாத்தி இஸ் ரோஸ்ட்டுன்னு நம்மளால் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ சம் பூரி ஆர் இட்லின்னு கொடுத்துருக்காங்களா கன்க்ளூஷனில்? சம் பூரி எங்கே இருக்குது? பூரி இங்கே இருக்குது, இட்லி இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? கனெக்ஷன் கிடையாது. ஏன்னா சப்பாத்திக்கும் ரோஸ்ட்டுக்கும் இங்கே இருக்கிற இந்த சம்முக்கே கனெக்ஷன் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ இட்லிக்கும் ரோஸ்ட்டுக்கும் எனக்கு இட்லிக்கும் பூரிக்கும் எனக்கு சுத்தமாக கனெக்ஷன் வராது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் எனக்கு தப்பு அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்து பாருங்க, சம் ரோஸ்ட் ஆர் சப்பாத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு என்னது? சம் ரோஸ்ட் ஆர் சப்பாத்தின்னு சொல்ல முடியுமா? சம் சப்பாத்தி ஆர் நாட் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரியா? எனக்கு இப்போ என்னதுன்னா சப்பாத்தி இங்கே இருக்குது, ரோஸ்ட் இங்கே இருக்குது. இதில் எனக்கு சம் சப்பாத்தி ஆர் நாட் ரோஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சம் ரோஸ்ட் ஆர் சப்பாத்தி. ஸோ எனக்கு இந்த ரோஸ்டோடைய சம்மு வந்து சப்பாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னால் சொல்ல முடியுமா? இந்த சம்மு நம்ம சும்மா தான் போட்டிருக்கோம், இந்த ரிலேஷனுக்காக போடல, கொஷினில் இருக்க அந்த சம்முக்காக போட்டிருக்கோம். ஸோ அதனால சம் ரோஸ்ட்டு சப்பாத்தின்னு சொல்ல முடியாது. இங்கே ரோஸ்ட்டுக்கும் சப்பாத்திக்கும் என்ன ரிலேஷன் வேணால் இருக்கலாம். ஸோ இந்த கன்க்ளூஷன் ராங்கு. ஸோ நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ் தான் வந்து நமக்கு கரெக்டான ஆப்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், நோ லெக் இஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெக் இங்கே இருக்குது, நோ லெக் இஸ் இயர். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் இயர் இஸ் நோஸ். ஸோ எல்லா இயரும் எனக்கு என்ன ஆயிடுச்சு? நோஸ் ஆயிடுச்சு. சம் நோஸ் ஆர் நாட் ஹேர். ஸோ ஹேர் இங்கே இருக்குது, சம் நோஸ், நோஸுடைய சம், நாட் ஹேர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்க, நமக்கு கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? இதான் நம்மளுடைய வென் டயக்ராம். கன்க்ளூஷன் என்னது? நோ ஹேர் இஸ் நோஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹேர் இங்கே இருக்குது, நோஸ் இங்கே இருக்குது. நமக்கு என்ன தெரியும்? சம் நோஸ் இஸ் நாட் ஹேர்ன்னு தெரியும். சரியா? சம் நோஸ் தான் நாட் ஹேர். மிச்சம் இருக்கிறதுக்கு நமக்கு என்ன கண்டிஷன்னே தெரியாது. ஸோ அதனால நோ ஹேர் இஸ் நோஸ் அப்படின்றத 100% ஷியூராக சொல்ல முடியாது. ஓகேவா? புரியுதுங்களா? நமக்கு என்னது? சம் நோஸ் நாட் ஹேர்ன்னு சொல்லிட்டாங்க, சம்மு தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நோ ஹேர் இஸ் நோஸா என்னன்ற ரிலேஷன் நமக்கு தெரியாது. கொஞ்சம் நோஸ் எனக்கு ஹேர் இல்லைன்னு தான் தெரியும். எல்லா ஹேரும் நோஸா இல்லையான்றது நமக்கு 100% ஷியூராக தெரியாது. ஸோ அதனால தப்பான கன்க்ளூஷன். அடுத்து பாருங்க, சம் நோஸ் இஸ் லெக் அப்படின்றாங்க.
நோஸ் எனக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. லெக் இங்கே இருக்குது. எனக்கு லெக்குக்கும் நோஸுக்கும் நோ கண்டிஷன் தான் இருக்குது. அப்புறம் எப்படி நான் இங்கே சம் கண்டிஷன் சொல்ல முடியும்? சொல்ல முடியாது இல்லையா? ஸோ எனக்கு இங்கே செகண்ட் கன்க்ளூஷனும் டஸ் நாட் ஃபாலோஸ். ஸோ எனக்கான ஆப்ஷன் நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். சரியா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா சம் நாட்டுக்கு எப்படி வென் டயக்ராம் போடணும், சம் நாட்டு ஸ்டேட்மெண்ட்டில் வந்துச்சுன்னா நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத தான் பார்த்தோம். இதே சம் நாட்டு நமக்கு கன்க்ளூஷனில் வந்தால் அதை எப்படி நம்ம கன்சிடர் பண்ணி ஆன்சர் பண்ண போகிறோன்றது தான் அடுத்து பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சம் பேப்பர்ஸ் ஆர் பென். ஸோ எனக்கு இங்கே என்ன இருக்குது, பேப்பர் இருக்குது. இந்த சம் பேப்பர்ஸ் எனக்கு என்ன ஆயிடுச்சு, பென் அப்படின்னு மாறிடுச்சு. ஆல் பென்ஸ் என்னவாயிடுச்சு, ஆல் பென்ஸ் ஆர் ஸ்கேல்ஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர். எனக்கு நோ ஸ்கேல் இஸ் மார்க்கர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இங்கே எனக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் கன்க்ளூஷனில், சம் பேப்பர் ஆர் நாட் மார்க்கர். பேப்பருடைய சம் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பேப்பருடைய சம். ஸோ இந்த பேப்பருடைய சம்மில் எனக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்கள், பேப்பரு, பென்னு, ஸ்கேல் இருக்குது. ஓகேவா? பேப்பருடைய சம்மில் ஆர் நாட் மார்க்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கேலுக்குள்ள எனக்கு இந்த சம்மில் எனக்கு என்ன இருக்குது, பேப்பர் இருக்குது. இப்போ இந்த ஸ்கேல் எனக்கு மார்க்கர் இல்லை அப்படின்னா இந்த சம் பேப்பரும் எனக்கு மார்க்கர் இல்லைன்னு தானே அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ சம் பேப்பரும் எனக்கு மார்க்கர் இல்லைன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால எனக்கு ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு. ஒன்றும் இல்லைப்பா, இதே முன்னாடி படித்தது தான். ஸ்கேல் இருக்குது, இங்கே பென் இருக்குது. நம்ம என்ன சொன்னோம், ஸ்கேலுக்குள்ளே பென் இருக்குது, அதனால பென்னுக்கும் மார்க்கருக்கும் நோ கண்டிஷன் தான் வரும்னு சொன்னோம். இப்போ அதே இந்த சம்முக்குள்ளே எனக்கு பேப்பரும் இருக்குது. ஸோ அதனால நான் என்ன சொல்லலாம், சம் பேப்பர், இங்கே நோ கண்டிஷன் தான். ஸோ நாட் மார்க்கர்னு சொல்லிக்கலாம் இல்லையா? அவ்வளோதான்ப்பா, சிம்பிள். அடுத்து பாருங்கள், சம் ஸ்கேல் ஆர் நாட் மார்க்கர். ஸோ ஸ்கேல் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இது மார்க்கர் இங்கே இருக்குது. எனக்கு நோ ஸ்கேலுஸே மார்க்கர்னு ஆயிடுச்சு. அதில் சம் ஸ்கேலு இதுன்னு வச்சுக்கலாம். அதுவும் எனக்கு மார்க்கர் இல்லை தானே அப்போ. ஓகேவா? எல்லா ஸ்கேலுமே எனக்கு மார்க்கர் இல்லாதப்போ சம் ஸ்கேலும் எனக்கு மார்க்கர் இல்லாமல் தானே இருக்கும். அப்போது எனக்கு இது கரெக்டான கன்க்ளூஷன். அடுத்து பாருங்கள், சம் மார்க்கர் ஆர் நாட் பேப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேப்பர் எனக்கு இங்கே இருக்குது, மார்க்கர் இங்கே இருக்குது. ஓகேவா? எனக்கு சம் பேப்பர் நான் என்ன சொல்லலாம், ஆர் நாட் மார்க்கர்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே எனக்கு சம் இருக்குது. ஓகேவா? ஸோ சம் பேப்பர் ஆர் நாட் மார்க்கர் அப்படின்னு சொல்லிடலாமா? ஸோ இதையே நம்மளால் என்ன சொல்ல முடியாது, சம் மார்க்கர் ஆர் நாட் பேப்பர்னு சொல்ல முடியாது. இப்போ தான் கான்செப்டில் பார்த்தோம். எப்படி பார்த்தோம், சம் ஏ இஸ் நாட் பியும் சம் பி இஸ் நாட் ஏன்றதும் சேம் ஈக்குவல் கிடையாது அப்படின்னு பார்த்தோமா? ஸோ அப்போ எனக்கு என்னது, இந்த தேர்ட் கன்க்ளூஷன் தப்பு. ஸோ என்னுடைய ஆப்ஷன் என்னவாக தான் இருக்கணும், ஒன்லி 1 and 2 ஃபாலோஸ். அதுதான் எனக்கு ஆப்ஷனாக இருக்கணும். சரிங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, சம் ட்ரீ ஆர் பேப்பர். ஸோ இங்கே ட்ரீ இருக்குது, சம் ட்ரீ ஆர் பேப்பர். நெக்ஸ்ட்டு சம் பேப்பர் ஆர் பென். அடுத்து ஆல் பென் ஆர் எனக்கு கார். அடுத்து என்ன சொல்கிறாங்க, ஆல் கார் ஆர் ட்ரக்கு. அடுத்து நோ ட்ரக் இஸ் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ கன்க்ளூஷன் பார்க்கலாமா, சம் பேப்பர் ஆர் நாட் சைக்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு பேப்பர் சம் எங்கே இருக்குது, பேப்பருடைய சம் இந்த சைடும் இருக்குது, இந்த சைடும் இருக்குது. எனக்கு சைக்கிள் கனெக்ட் ஆகிற மாதிரி வேணுன்றதுனால இந்த சைடு தான் எடுத்துக்கணும். ஸோ இந்த சம்முக்குள்ளே எனக்கு என்னெல்லாம் வருவாங்க, பேப்பரு, பென்னு, காரு, ட்ரக்கு வருவாங்க. ஓகேவா? எனக்கு இங்கே நோ ட்ரக்கு சைக்கிள்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு இங்கே இருக்கிற பேப்பர், பென்னு, காரு இதுவும் எனக்கு என்னது, சைக்கிளில் வராது அப்படின்னு தானே அர்த்தம். எனக்கு பேப்பருடைய சம்மு சம் பேப்பர் ஆர் நாட் சைக்கிள் கரெக்டு தானே அப்போ. ஓகேவா? அடுத்து சம் சைக்கிள் ஆர் நாட் ட்ரீ அப்படின்னு சொல்கிறாங்க. சைக்கிள் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ட்ரீ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இந்த ட்ரீக்கும் சைக்கிளுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை. ஸோ அதனால செகண்ட் கன்க்ளூஷன் ராங். அடுத்து பாருங்கள், சம் ட்ரீ ஆர் நாட் சைக்கிள். ட்ரீ எங்கே இருக்குது, ட்ரீயோடைய சம்மு இது. ஓகேவா? இப்போ இந்த ட்ரீக்கும் சைக்கிளுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, இல்லை. ஸோ அதனால எனக்கு அது ராங் கன்க்ளூஷன். அடுத்து பாருங்கள், சம் கார் ஆர் நாட் சைக்கிள். ஸோ காருடைய சம் என்னது, இதுதான் காரு. ஸோ எனக்கு ட்ரக்குக்குள்ளே தான் கார் இருக்குது. ட்ரக்குக்கு நோ கண்டிஷன் தான், காருக்கும் எனக்கு நோ கண்டிஷன் தான். அந்த நோ கண்டிஷன் வந்துருச்சு, அதுலேயே எனக்கு சம் கார் ஆர் நாட் சைக்கிள் அப்படின்றத என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியுமா? ஸோ அதனால எனக்கு 4th one ஃபாலோஸ். ஸோ இந்த கொஷினுக்கு ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்ம என்ன சூஸ் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஃபாலோஸ். ஒன்லி 1 and 4 ஃபாலோஸ் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். சரிங்களா? அடுத்த கொஷின் போகலாமா? கிளியர் தானே இந்த கொஷின் வரைக்கும்? யாருக்கு எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? ஸோ அடுத்து பாருங்கள்,
ஆல் கேக்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ். ஸோ நீங்களும் இந்த சம்மில் இருந்து என் கூடவே போட ஆரம்பிங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஆல் கேக்ஸ் ஆர் ஸ்வீட்ஸ். ஸோ எல்லா கேக்கும் எனக்கு ஸ்வீட்டு. அடுத்து நோ ஸ்வீட்டஸ் சாக்லேட். ஸோ நோ ஸ்வீட்டஸ் சாக்லேட். அடுத்து ஆல் ஸ்வீட்ஸ் ஆர் குட்ஸ். ஸோ எனக்கு எல்லா ஸ்வீட்ஸும் என்னது? குட்ஸு. ஸோ எல்லா ஸ்வீட்ஸும் எனக்கு என்னவா மாறிடுச்சு? குட்ஸாக மாறிடுச்சு. அடுத்து என்ன சொல்கிறாங்க? சம் குட்ஸ் ஆர் பெஸ்ட். ஸோ எனக்கு சம் குட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ கன்க்ளூஷன் வாங்க. சம் சாக்லேட் ஆர் நாட் பெஸ்ட் அப்படின்றாங்க. எனக்கு சாக்லேட் இங்கே இருக்குது, பெஸ்ட் இங்கே இருக்குது. ஓகேவா? பெஸ்ட்டுக்கும் குட்டுக்கும் தான் கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? நமக்கு பெஸ்ட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் கனெக்ஷன் இருந்தால் கூட ஏதாவது இன்டெரக்டாவது சொல்லலாம். பட் இங்கே சொல்ல முடியாது. பெஸ்ட்டு தனியாக இருக்குது, சாக்லேட் தனியாக இருக்குது. ஸோ என்னால் ஷியராக என்ன ரிலேஷன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் ராங் கன்க்ளூஷன். அடுத்து பாருங்கள், சம் சாக்லேட் ஆர் நாட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த நாட் கண்டிஷன், இந்த நோ கண்டிஷன் என்னது? எனக்கு ஸ்வீட்டுக்கும் சாக்லேட்டுக்கும் தான் இல்லையா? இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்க? சம் சாக்லேட் ஆர் நாட் குட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது சம் சாக்லேட்னா நமக்கு எப்படி இருக்கணும் டயக்ராம்? இங்கே இருக்க சம் சாக்லேட் ஆர் நாட் குட்டாக இருக்கணும். எனக்கு குட்ஸு தனியாக இருக்குது, சாக்லேட் தனியாக இருக்குது. ரெண்டுத்துக்குமே எனக்கு சம்மந்தம் கிடையாது. இதை இன்டெரக்டாக இப்படி கூட சொல்லியிருக்கலாம். சம் குட்ஸ் ஆர் நாட் சாக்லேட்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சம் குட்ஸுக்குள்ளே இந்த ஸ்வீட் வந்துருமா? ஸோ அதனால சம் குட்ஸ் ஆர் நாட் சாக்லேட்னு சொல்லியிருந்தா கரெக்டான கன்க்ளூஷன் தான். பட் அதையே இன்வர்ஸாக சொல்லியிருக்காங்க. சம் நாட்டை இன்வர்ஸாக போட்டால் அந்த கண்டிஷன் அப்ளை கிடையாது இல்லையா? ஸோ அதனால எனக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு. அடுத்து பாருங்க, சம் குட்ஸ் ஆர் நாட் சாக்லேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் குட்ஸ் எங்கே இருக்குது? எனக்கு ஆர் நாட் சாக்லேட். எனக்கு இப்போ தான் சொன்னேன், சம் குட்ஸ்னா இதுதான் என்னுடைய சம் குட்ஸு. இந்த ஸ்வீட்டு கேக்கு தான் என்னுடைய குட்ஸோடைய சம்மு. அது எனக்கு சாக்லேட் கிடையாது. அது எனக்கு கரெக்டானது தான். ஸோ எனக்கு இங்கே தேர்டு கன்க்ளூஷன் மட்டும்தான் கரெக்டு, ஃபஸ்ட்டு 2 கன்க்ளூஷன் தப்பு. ஸோ இங்கே என்னுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? ஒன்லி 3 ஃபாலோஸ். சரியா? கிளியர் தானே? நெக்ஸ்ட் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, சம் ப்ளூ ஆர் க்ரீன். ஸோ சம் ப்ளூ ஆர் க்ரீன். அடுத்து சம் க்ரீன் ஆர் பிங்க். ஸோ சம் க்ரீன் ஆர் பிங்க். ஆல் பிங்க் ஆர் எல்லோ. அடுத்து நோ எல்லோ இஸ் பிளாக். நோ பிளாக், சாரி, சம் பிளாக் ஆர் ரெட். ஸோ சம் பிளாக் ஆர் ரெட். ஓகே, இப்போ கன்க்ளூஷனுக்குள்ள வாங்க. சம் பிளாக் ஆர் நாட் பிங்க். பிளாக் இங்கே இருக்குது, பிங்க் இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ அதனால நம்ம இந்த கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. அடுத்து சம் ரெட் ஆர் நாட் எல்லோ. ரெட் எங்கப்பா இருக்கு? ஸோ ரெட் இங்கே இருக்கு, எல்லோ இங்கே இருக்கு. ஸோ சம் ரெட் அப்படின்னா ரெட்டோடைய சம் இங்கே இருக்கா? ஆர் நாட் எல்லோ அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம். ஓகேவா? ஏன்னா இந்த சம்மில் எனக்கு என்னெல்லாம் வரும்? பிளாக் வரும், ரெட்டு வரும். ஓகேவா? எனக்கு நோ பிளாக் இஸ் எல்லோன்னு இருக்கிறப்போ, இல்லை நோ எல்லோ இஸ் பிளாக்ன்னு இருக்கிறப்போ எனக்கு இங்கே என்னது? சம் ரெட் ஆர் நாட் எல்லோன்னு சொல்லலாம். ஓகேவா? பட் ஆனால் இங்கே மிச்சம் இருக்கிற இந்த ரெட்டு பார்ட்டை பாருங்களேன். அந்த மிச்சம் இருக்கிற ரெட்டு பார்ட்டுக்கும் எல்லோக்கும் என்ன ரிலேஷன் நமக்கு தெரியாது. ஸோ இங்கே நமக்கு 2 வகையான ரிலேஷன்ஷிப் வருது. ஸோ ஆனால் இங்கே பாருங்களேன், டெஃபினட் ஸ்டேட்மெண்ட், 100% ஷியூராக ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஐ மீன் கன்க்ளூஷன் சொல்லியிருக்காங்க. பாசிபிலிட்டி, கேன் பி அப்படின்ற வேர்டே இல்லை. அவங்க 100% ஷியூராக சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இங்கே நமக்கு 2 விதமான கன்க்ளூஷன் இருக்குது. ஸோ அதனால நம்ம இந்த கன்க்ளூஷனையும் ஷியூராக சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்து பாருங்கள், சம் ரெட் ஆர் நாட் க்ரீன். ரெட் எங்கப்பா இருக்கு? சம் ரெட்டு, க்ரீனு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ரெட் இங்கே இருக்குது, க்ரீனு இங்கே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அப்படியும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா என்ன வரும்? சம் ரெட்டு, இங்கே எனக்கு பிளாக்கு ரெட்டு தான் இருக்குது. ஸோ எனக்கு பிளாக்கு எல்லோவாகவும் பிங்காகவும் தான் இருக்க முடியாது. பிளாக் இருக்கிற இடத்துல எனக்கு எல்லோவும் பிங்க்கும் தான் இருக்க முடியாது சம்மில். ஓகேவா? எனக்கு க்ரீன் இருக்கலாமா? இருக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த எல்லோக்குள்ளே இருக்கிற எனக்கு க்ரீன் இருக்கும். ஸோ ஓகேவா? ஸோ இந்த எல்லோக்குள்ளே க்ரீன் இருக்கும். அதனால எனக்கு சம் க்ரீன் ஆர் நாட் ரெட்டுன்னு கண்டிஷன் வரும். ஆனால் மிச்சம் இருக்கிற இந்த பார்ட்டில் பாருங்களேன், அங்கேயும் ரெட்டும் என்ன கனெக்ஷன் வேணாலும் இருக்கலாம். ஸோ அதனால் இந்த கண்டிஷனையும் என்னால் 100% ஷியூராக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இங்கே எனக்கு 3மே தப்பு. இது என்ன வரும்? நெய்தர் 1 நார் 2 and 3 ஃபாலோஸ் அப்படின்ற ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? அடுத்த சம் போகலாமா? அடுத்து பாருங்கள், சம் பேப்பர் ஆர் ஸ்விட்ச். ஸோ சம் பேப்பர் எனக்கு ஸ்விட்ச் ஆகிடுச்சு. சம் ஸ்விட்ச் ஆர் புக். ஸோ சம் ஸ்விட்ச் எனக்கு புக்கு. ஆல் புக் ஆர் நோட்.
ஸோ ஆல் புக் ஆர் நோட், ஆல் நோட் ஆர் பென், சம் பென் ஆர் ஸ்கேல். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு கன்க்ளூஷனில் 2 இது இருக்குது, சம் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு ஒரே டயக்ராமாக வந்துருச்சு. இங்கே மேலே எங்கேயுமே நமக்கு இந்த மாதிரி சம் எடுத்து இந்த கிராஸ் வரல அப்படின்னா நமக்கு சம் நாட் கண்டிஷன் எல்லாமே கன்க்ளூஷனில் வந்துச்சு அப்படின்னா தப்பாக தான் இருக்கும். இதே மாதிரி நம்ம நோ கண்டிஷனுக்கு சொன்னோம், ஞாபகம் இருக்கா? நமக்கு ஒரே டயக்ராமில் வந்துருச்சு, டயக்ராம் பிரிஞ்சு வராமல் ஒரே டயக்ராமில் வந்துருச்சுன்னா நோ கண்டிஷனில் என்ன கன்க்ளூஷன் கொடுத்தாலும் அது தப்பு தான் அப்படின்னு சொன்னோமா? ஸோ அதே தான் இங்கே சிங்கிள் டயக்ராமில் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு சம் நாட் கண்டிஷனில் என்ன கொடுத்தாலும் தப்பு தான் கன்க்ளூஷன் அப்படின்னு கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். இங்கே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாமா? சம் பேப்பர் ஆர் நாட் ஸ்கேல். பேப்பர் இங்கே இருக்குது, ஸ்கேல் இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷனே இல்லை, பேப்பருக்கும் ஸ்கேலுக்கும். ஸோ அதனால தப்பான கன்க்ளூஷன். சம் நோட் ஆர் நாட் பேப்பர். சம் நோட் இங்கே இருக்குது, பேப்பர் இங்கே இருக்குது, பேப்பருக்கும் நோட்டுக்கும் எனக்கு சம்பந்தம் கிடையாது, அதனால எனக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் ராங். கிளியருங்களா? அடுத்து பாருங்க, சம் பென்சில் இஸ் பேப்பர். ஸோ சம் பென்சில், நான் ஏன் சம் நாட்டுக்கு இவ்வளோ சம்ஸ் போடுறேன் அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ அதனால தான் நம்ம கிளாஸ்லேயே சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ சம் பென்சில் ஆர் பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆல் பேப்பர் ஆர் பென். அடுத்து நோ பென் இஸ் எரேசர். ஸோ இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. நோ பேப்பர் இஸ் எரேசர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு பேப்பருக்கும் எரேசருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ரிலேஷன் இல்லை, பட் எனக்கு இந்த பென்னுக்குள்ளே தான் பேப்பர் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கன்க்ளூஷன் கரெக்ட். அடுத்து பாருங்கள், சம் பென்சில் ஆர் நாட் எரேசர். ஸோ இந்த சம்முக்குள்ளே எனக்கு என்னென்ன இருக்கும்? பென்சில், பேப்பர், பென்னு எல்லாமே இருக்கும். அதுவும் எல்லாமே நமக்கு பென்னுக்குள்ளேயே இருக்குது. ஸோ எனக்கு சம் பென்சில் ஆர் நாட் எரேசர்னு சொல்லலாம். ஸோ அதனால் எனக்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்டு. ஸோ இந்த கொஷினுக்கு எனக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் இ. போத் 1 and 2 ஃபாலோஸ். கிளியர் தானேங்க? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்கள், ஆல் கிரே ஆர் ப்ளூ. ஸோ எல்லா கிரேவும் எனக்கு ப்ளூ. அடுத்து சம் ப்ளூ ஆர் பிளாக். நம்ம ப்ளூ வச்சு மட்டும்தான் சம் ப்ளூ போடணும், இங்கெல்லாம் சேர்த்து போடக்கூடாது. சரிங்களா? அடுத்து என்ன சொல்கிறாங்க? நோ பிளாக் இஸ் வயலட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து கன்க்ளூஷன் பாருங்கள், சம் ப்ளூ ஆர் நாட் வயலட். ஸோ எனக்கு ப்ளூவில் சம்மு இங்கே தான் இருக்கும். ஸோ இங்கே எனக்கு என்னெல்லாம் இருக்கும்? ப்ளூ இருக்கும், பிளாக் இருக்கும். எனக்கு பிளாக்குக்குள்ளே தான் இந்த ப்ளூ இருக்குது. ஸோ சம் ப்ளூ ஆர் நாட் வயலட் அப்படின்றது எனக்கு கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நோ வயலட் இஸ் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கிரேக்கும் வயலட்டுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? எந்த ரிலேஷனுமே அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நம்மளால் ஷியராக சொல்ல முடியாது. ஸோ செகண்ட் கன்க்ளூஷன் ராங்கு. ஒன்லி 1 ஃபாலோஸ் தான் கரெக்டான ஆன்சர். புரியுதுங்களா நம்ம பேசுகிறது? ஓகே தானே? கிளியர் தானே? சம் மதர் ஆர் ஃபாதர். அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்கள், சம் மதர் ஆர் ஃபாதர். ஆல் சன் ஆர் ஃபாதர். ஸோ எல்லா சன்னும் எனக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு இங்கே மதரோட கோயின்சைட் ஆகாமல் இப்படி பெரிய சர்க்கிள் போடாமல் எனக்கு ஃபாதர் மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா சன்னும் ஃபாதர்ன்ற டயக்ராம் இப்படி தான் இருக்கும். நோ சன் இஸ் டாட்டர். எனக்கு சன்னுக்கும் டாட்டருக்கும் தான் நோ ரிலேஷன்ஷிப். சரிங்களா? நோ சன் இஸ் டாட்டர். இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் சன் ஆர் மதர். ஸோ சன்னு தனியாக இருக்குது, மதர் தனியாக இருக்குது. ஸோ என்ன ரிலேஷனுமே அவங்க கன்ஃபார்மாக சொல்லலை. ஸோ நம்ம என்ன ரிலேஷன் வேணால் அசியூம் தான் பண்ணலாமே தவிர 100% ஷியூராக சொல்ல முடியாது. ஸோ அதனால் இது தப்பான கன்க்ளூஷன். அடுத்து பாருங்கள், சம் ஃபாதர் ஆர் நாட் டாட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு இங்கே ஃபாதருடைய சம் என்னது? இது. ஓகேவா? ஸோ சம் ஃபாதர் ஆர் நாட் டாட்டர் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா எனக்கு ஆல் சன் நாட் டாட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஃபாதருடைய சம் எனக்கு இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். எனக்கு இங்கே தான் நோ கண்டிஷன் இருக்கிறதுனால நான் எடுத்துக்கிறேன். சரியா? அப்படி எடுத்துக்கிட்டா சம் ஃபாதர் ஆர் நாட் டாட்டர்ன்றது கரெக்ட் தான், மேபி இருக்கலாம். பட் ஆனால் இங்கே அன்ஷேடட் போர்ஷன் எடுங்களேன், அதை எடுத்தோன்னு வைங்களேன், என்ன வரும்? சம் ஃபாதருக்கும் இங்கே இருக்கிற டாக்டருக்கும் என்ன ரிலேஷன் வேணால் இருக்கலாம். இந்த ஷேட் ஆகாமல் இருக்கிற போர்ஷனுக்கு, ஷேட் ஆகிருக்கிற போர்ஷனுக்கு நாட் டாட்டர் தான், அது கரெக்ட் தான். ஆனால் இங்கே ஷேட் ஆகாமல் இருக்கிற போர்ஷனுக்கு நான் என்ன ரிலேஷன் வேணால் போட்டுக்கலாம். எனக்கு இங்கே 2 டைப் ஆஃப் கன்க்ளூஷன் வருதா? ஸோ அதனால் எனக்கு இங்கே கன்ஃபார்மாக சொல்ல முடியாதா? ஸோ அதனால் எனக்கு இந்த கன்க்ளூஷனும் தப்பு. அப்போ என்ன ஆன்சர் வரும்? நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். சரிங்களா? ஸோ சம் நாட்டில் நிறைய சம் பார்த்துட்டோம், கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கான்செப்டில் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன்லி எ ஃபியூ அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம்.
ஒன்லி a few. இந்த கண்டிஷன் தான் இப்போ நமக்கு ரிப்பீட்டடாக கொஷின் கேட்குறாங்க. இதுவும் பாசிபிலிட்டி வச்சு தான் நமக்கு கொஷின் கேட்குறாங்க. பாசிபிலிட்டினா என்ன மேம் புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னா, நமக்கு கன்க்ளூஷனை 2 வகையாக பிரிக்கலான்னு சொல்லியிருந்தோம் நேற்று கிளாஸில். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. டெஃபினட் பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி பிரிக்கலான்னு சொன்னோம். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே டெஃபினட் கன்க்ளூஷன் தான். பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் வச்சு நம்ம இன்னும் சம் பார்க்கல. ஓகேவா? ஸோ அப்படி வர்றப்போ அந்த மாதிரி பாசிபிலிட்டி கண்டிஷன்ஸும் ஒன்லி a few கண்டிஷன்ஸும் வச்சு தான் இப்போ ரீசெண்டாக கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. ஸோ அதனால இந்த கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. சரியா? இப்போ என்ன கொஷினில் இருக்கும் அப்படின்னா, ஒன்லி ஃபியூ A is B அப்படின்னு இருக்கும் ஸ்டேட்மெண்ட். இதுக்கு எப்படி டயக்ராம் வரையலாம்? ஒன்லி ஃபியூனா ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தம் அப்படின்னா, சம் A is B plus சம் A is not B அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்லி ஃபியூனா நமக்கு சம் கண்டிஷனும் சம் நாட் கண்டிஷனும் சேர்ந்து நமக்கு ட்ரூ அப்படின்னு அர்த்தம். சரியா? இதே இது போன சம் பாருங்களேன். நம்ம என்ன சொன்னோம்? இந்த டாட்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் நமக்கு சம் ஃபாதர், இந்த ஷேட் பண்ண சம் ஃபாதர் நாட் டாட்டர்ன்றது கரெக்டு தான்ப்பா. பட் ஆனால் இங்கே ஷேட் பண்ணாத பகுதியில் எனக்கு சம் ஃபாதர் மேபி a டாட்டராகவும் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது சம் ஃபாதர் ஆர் டாட்டர்னும் இருக்கலாம் அப்படின்னு சொன்னோமா. அந்த இருக்கலாம்னு சொன்னது இங்கே அப்படியே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கரெக்டான கன்க்ளூஷனாக இருந்திருக்கும். அங்கே இப்போ நமக்கு ஒன்லி ஃபியூ A is B அப்படின்ற மாதிரி ஒன்லி ஃபியூ ஃபாதர் இஸ் டாட்டர் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கன்க்ளூஷன் நமக்கு கரெக்டாக இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ சம் கண்டிஷன் சம் நாட் கண்டிஷன் ரெண்டுமே சேர்ந்து வந்துச்சுன்னா அதுதான் ஒன்லி ஃபியூ கண்டிஷன். மேம் புரியல மேம் அப்படின்னா நம்ம கொஷின்குள்ளே போகிறப்போ இன்னும் நல்லா புரியும். சரிங்களா? ஸோ கொஷின்குள்ளே போகலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒன்லி a few சியான் ஆர் மெஜெண்டா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எனக்கு சம் கண்டிஷன் சம் நாட் கண்டிஷன் ரெண்டும் சேர்த்து வருமா? அப்போ என்னுடைய வென் டயக்ராம் எப்படி இருக்கும்? ஃபியூ சியான் ஆர் மெஜெண்டா. அப்போ எனக்கு அர்த்தம் என்னது? சம் சியான் ஆர் மெஜெண்டா. ஸோ அதனால சம் சியான் இப்படி எடுத்துக்கலாம். சம் சியான் ஆர் நாட் மெஜெண்டான்றதும் கரெக்ட். இப்போ நம்ம சம் நாட்டுக்கு எப்படி வென் டயக்ராம் போடுவோம்? இப்படி போடுவோம். இங்கே சம் A is not B இப்படி தான் போடுவோம். சரியா? ஆனால் இங்கே சம்மன் இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. அது ஜஸ்ட் சும்மா டுகெதராக ஹோல்டு பண்ணி வைக்கிறதுக்கு மட்டும் தான் இருக்குது. அங்கே ரிலேஷன் சொல்லலைன்னு சொன்னோமா. ஆனால் இங்கே சம் கண்டிஷனும் கரெக்டு, அங்கே சம் கண்டிஷனும் வருது. அதுதான் டிஃப்ரென்ஸ் இந்த சம் நாட் டயக்ராமுக்கும் ஒன்லி ஃபியூ டயக்ராமுக்கும். சரியா? இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நோ மெஜெண்டா இஸ் பிங்க். ஸோ மெஜெண்டா இங்கே இருக்கு. நோ மெஜெண்டா இஸ் பிங்க். அடுத்து சம் கிரீன் ஆர் பிங்க். ஸோ நான் இங்கே போட்டால் கரெக்டாக வருமா? சம் கிரீன் ஆர் பிங்க்னு. ஸோ கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு இதான் நம்மளுடைய வென் டயக்ராம். இதில் யாருக்கும் எந்த டவுட்டும் இல்லை இல்லையா? வென் டயக்ராம் கிளியர் தானே? பக்கா கிளியர். அடுத்து பாருங்க கன்க்ளூஷன். சம் சியான் ஆர் நாட் மெஜெண்டா. சம் சியான் இங்கே என்னது? இதுதான் சம் சியான் ஆர் நாட் மெஜெண்டா. கரெக்ட் தான். நமக்கு சம் சியான் மெஜெண்டாவும் தான், சம் சியான் ஆர் நாட் மெஜெண்டாவும் தான். ஸோ கன்க்ளூஷன் 1 கரெக்ட், 100% ஷியூராக சொல்லலாம். அடுத்து பாருங்க சம் கிரீன் ஆர் நாட் மெஜெண்டா. ஸோ கிரீனுடைய சம் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. அப்போ நான் என்ன சொல்லலாம்? இந்த சம் கிரீன் எனக்கு மெஜெண்டா இல்லைன்னு சொல்லலாமா? ஏன்னா பிங்க்குக்குள்ள இந்த பாதி இருக்கு. ஸோ இப்போ நான் மெஜெண்டாவும் இங்கே பிங்க்கும் மட்டும் எழுதுறேன்னு வைங்களேன். ஸோ இங்கே மெஜெண்டா இங்கே பிங்க்கு. ஸோ இந்த இதில் இங்கே ரிலேஷன் என்ன இருக்குது? நோ கண்டிஷன் இருக்குது. ஸோ இந்த பிங்க் இங்கே எனக்கு என்ன இருக்குது? க்ரீனும் இருக்கா? ஸோ அப்போ நான் என்ன சொல்லலாம்? இந்த க்ரீனு சம் க்ரீன் ஆர் நாட் மெஜெண்டான்னு சொல்லலாம் இல்லைங்களா? புரியுது இல்லைங்களா? ஸோ சம் க்ரீன் ஆர் நாட் மெஜெண்டான்னு சொல்லலாம். ஸோ எனக்கு செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. ஸோ அப்போ எனக்கு இங்கே ஆன்சர் என்ன வரும்? போத் 1 and 2 ஃபாலோஸ். கிளியர் தானே? ஒன்லி ஃபியூ கிளியர் தானே கான்செப்ட்? ஓகேவா? அடுத்தடுத்த சம் போகிறப்போ கரெக்டாக வரும். அடுத்தடுத்த சம் நீங்களும் என் கூடவே சால்வ் பண்ணிட்டு வாங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன்லி a few wood or fiber. ஸோ வுட்டு இங்கே ஃபைபர். ஸோ நீங்கள் பழகிற வரைக்கும் எப்படி பண்ணலாம் அப்படின்னா சம் வுட் ஆர் ஃபைபர், சம் வுட் ஆர் நாட் ஃபைபர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ சம் வுட் ஆர் ஃபைபருக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டோமா? சம் வுட் ஆர் நாட் ஃபைபருக்கு சம் வுட் ஆர் நாட் ஃபைபர். ஸோ இதுதான் நமக்கு ஒன்லி a few வுட் ஆர் ஃபைபருக்கான டயக்ராம். அடுத்து பாருங்க ஒன்லி a few ஃபைபர் ஆர் அயன். ஸோ இந்த few ஃபைபர் ஆர் அயன் அப்படின்னா சம் ஃபைபர் ஆர் அயன். ஸோ சம் ஃபைபர் ஆர் அயனுக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டோம். சம் ஃபைபர் ஆர் நாட் அயன், இதுதான் சம் ஃபைபர் நாட் அயன்.
ஓகேவா? இதுக்கும் டயக்ராம் வரைஞ்சாச்சா? இப்போ அடுத்து தேர்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நோ அயன் இஸ் கார்பன். ஸோ நோ அயன் இஸ் கார்பன். ஸோ இப்போ நம்ம வென் டயக்ராம் மட்டும் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கன்க்ளூஷன் செக் பண்ணுங்க. சம் ஃபைபர் ஆர் நாட் கார்பன். ஸோ சம் ஃபைபர் இங்கே இருக்குப்பா, கார்பன் இங்கே இருக்குப்பா. சரிங்களா? எனக்கு இங்கே என்ன வரும்? ஃபைபர் வருமா? ஓகேவா? அப்போ எனக்கு அயன் இங்கே இருக்கு. ஸோ இங்கே எனக்கு ஃபைபர் வரும், இங்கே நாட் கண்டிஷன், ஸோ இங்கே கார்பன் வரும். அப்போ நான் என்ன சொல்லலாம்? சம் ஃபைபர் இஸ் நாட் கார்பன் அல்லது ஆர் நாட் கார்பன் சொல்லிக்கலாமா? ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, அட்லீஸ்ட் சம் வுட் ஆர் கார்பன். இங்கே என்ன புதுசாக அட்லீஸ்ட் அப்படின்னு வந்திருக்குன்னா, இங்கே சம்முக்கு முன்னாடி வரைக்கும் அட்லீஸ்ட், மேக்ஸிமம், மினிமம் என்ன டேர்ம் கொடுத்துருந்தாலும் நம்ம அதை கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அது ஜஸ்ட் சென்டென்ஸ் ஆட் ஆன் பண்ணுறதுக்கும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கும் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. உங்களுக்கான கீவேர்டு என்ன இருக்கோ அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், சம் வுட் ஆர் கார்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வுட் எங்கே இருக்குப்பா? இங்கே இருக்குது. கார்பன் எங்கே இருக்குப்பா? இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்காப்பா? இல்லைப்பா. ஸோ அதனால நமக்கு செகண்ட் கன்க்ளூஷன் வராது. ஒன்லி ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். கிளியருங்களா? அடுத்து சம் போகலாமா? அடுத்து பாருங்க, ஆல் ஐபிபிஎஸ் ஆர் எஸ்எஸ்சி. நம்ம டிபார்ட்மெண்ட் வந்துருச்சுங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம் டிபார்ட்மெண்ட். ஸோ ஆல் ஐபிபிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி. அடுத்து ஒன்லி a few எஸ்எஸ்சி ஆர் யூபிஎஸ்சி. ஸோ ஒன்லி ஃபியூ எஸ்எஸ்சி ஆர் யூபிஎஸ்சின்னா நம்ம டயக்ராம் என்னது? சம் எஸ்எஸ்சி ஆர் யூபிஎஸ்சி. ஸோ சம் எஸ்எஸ்சி ஆர் யூபிஎஸ்சிக்கு டயக்ராம் வரைஞ்சிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? சம் எஸ்எஸ்சி ஆர் நாட் யூபிஎஸ்சி. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் டயக்ராம் முடிஞ்சிச்சு. அடுத்து பாருங்க, நோ யூபிஎஸ்சி ஆர் ஆர்பிஐ. ஸோ நோ யூபிஎஸ்சி ஆர் ஆர்பிஐ. ஓகேவா? இப்போ சொல்யூஷன் பாருங்க, சாரி கன்க்ளூஷன் பாருங்க. நோ ஐபிபிஎஸ் இஸ் ஆர்பிஐ. ஐபிபிஎஸ் இங்கே இருக்குப்பா, ஆர்பிஐ இங்கே இருக்குப்பா. ரெண்டுத்துக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காப்பா? இல்லை இல்லையா? ஸோ அதனால நோ ஐபிபிஎஸ் இஸ் ஆர்பிஐன்றது ராங் கன்க்ளூஷன். அடுத்து பாருங்க, சம் எஸ்எஸ்சி ஆர் நாட் யூபிஎஸ். சம் எஸ்எஸ்சி எங்கெல்லாம் வரும்? ஆர் நாட் யூபிஎஸ்சி. ஸோ இங்கே என்னது? சம் எஸ்எஸ்சி ஆர் நாட் யூபிஎஸ்சிக்கு தான் டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ இது எனக்கு கரெக்டான கன்க்ளூஷன் தான். ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ் தான் எனக்கு கரெக்டான ஆப்ஷன். கிளியரா? அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் புது கான்செப்ட். இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோன்றதே மறந்துடுவோம் மேம் அப்படின்னாங்கன்னா, சம் பார்த்துருக்கோம், நோ, ஆல், சம் நாட், ஒன்லி ஃபியூ அப்படின்னு 5 கண்டிஷன் பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது 6வது கண்டிஷன், ஒன்லி கண்டிஷன். ஓகேவா? ஒன்லி ஃபியூனா நமக்கு என்ன அர்த்தம்? சம்மும் ஃபாலோ ஆகும், சம் நாட்டும் நமக்கு ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் கான்செப்ட் என்னது? ஒன்லி. ஒன்லி அப்படின்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்குன்னா, ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னு அர்த்தம். ஏல பி மட்டும்தான் சம்மந்தப்பட்டிருக்கு, பி மட்டும்தான் கனெக்ட் ஆகிருக்கு, வேற எந்த கனெக்ஷனும் இல்லைன்னு சொல்கிறது தான் ஒன்லி ஏ இஸ் பி. ஸோ ஒன்லி ஏ இஸ் பினா நம்ம டயக்ராம் என்னது? ஒன்லி ஏ. இதுதான் எனக்கு ஏ. இந்த ஒன்லி ஏ இஸ் எனக்கு பி மட்டும்தான். ஓகேவா? ஸோ இந்த கண்டிஷனை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லுங்களேன். இப்போது டயக்ராம் ஒன்லி ஏ இஸ் பி அப்படின்னா ஒன்லி ஏ இஸ் பி. அப்போது ஏ இங்கே இருக்குது, இந்த ஏ எதோட கனெக்ட் ஆகிருக்கு? ஒன்லி ஏ. இதுதான் ஒன்லி ஏ இஸ் பி. அப்போது இந்த ஒன்லி ஏக்குள்ளே பி மட்டும்தான் இருக்குது. ஒன்லி ஏ கனெக்டட் டு பி மட்டும்தான் அப்படின்றது தான் மீனிங். ஓகேவா? ஸோ இதோட வென் டயக்ராம் இதுதான். ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லலாம்? இந்த டயக்ராமை நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதலான்னு சொல்லுங்களேன். ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு எழுதலாமா? ஆல் பி இஸ் ஏக்கு நம்ம இதனப்பா வென் டயக்ராம் போடுவோம். ஸோ அப்போது நம்ம ஒன்லி ஏ இஸ் பியை நம்ம எப்படி ஸ்டேட்மெண்ட் மாற்றிக்க போகிறோம் அப்படின்னா, ஆல் அப்படின்னு போட்டுட்டு இந்த 2 பேராமீட்டரை மாற்றி எழுத போகிறோம். ஸோ ஆல் பி இஸ் ஏ அப்படின்னு மாற்ற போகிறோம். இதே இது நமக்கு கொஸ்டினில் இப்போது ஒன்லி பி இஸ் ஏ அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒன்லி பார்த்ததும் என்ன மாற்றணும்? ஆல் அப்படின்னு எழுதணும். கொடுத்த இந்த 2 பேராமீட்டரை மாற்றி எழுத போகிறோம். ஆல் ஏ இஸ் பி அப்படின்னு மாற்றி எழுதிட்டு இதுக்கான டயக்ராமை போட போகிறோம். ஏன்னா நமக்கு ஏற்கனவே ஆல் பற்றி நல்லா தெரியும். ஸோ அதனால நம்ம கன்வெர்ட் பண்ணி ஈஸியாக போட போகிறோம். அவ்வளோதான் ஒன்லி கான்செப்ட். சரியா? ஸோ இதை வச்சு ஒரு 3 சம் பார்த்துட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா புரிஞ்சிடும். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். சம் லில்லி ஆர் ரோசஸ். ஸோ இதுதான் எனக்கு லில்லி. சம் லில்லி ஆர் ரோஸ். ஒன்லி ரோசஸ் ஜாஸ்மின். ஸோ ஒன்லி ரோசஸ் ஜாஸ்மின்னா என்ன அர்த்தம்?
ஆல் ஜாஸ்மின் இஸ் ரோஸ் அப்படின்னு அர்த்தமா? ஸோ ஆல் ஜாஸ்மின் இஸ் ரோஸ். ஓகே, அடுத்து பாருங்க, ஒன்லி a few roses sunflower. ஒன்லி a fewனா some roses sunflower, some roses not sunflower, அதான் அர்த்தம். இப்போ எனக்கு ரோஸ் எங்க இருக்கு? இங்க இருக்கு. என்ன வரும்? ஸோ இங்கே என்ன இருக்கு? எனக்கு ரோஸ் இங்கே இருக்கு. ஸோ சம் ரோஸ் இஸ் சன்ஃப்ளவர், சம் ரோஸ் இஸ் நாட் சன்ஃப்ளவர். ஸோ இதுதான் இப்போ ஸ்டேட்மெண்ட்டுக்கான டயக்ராம் வரைஞ்சிட்டோம். சரிங்களா? கன்க்ளூஷன் பார்க்கலாமா? நோ லில்லி இஸ் ஜாஸ்மின். ஜாஸ்மின் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. லில்லி எங்கே இருக்கு? இங்கே இருக்கு. ரெண்டுத்துக்கும் நமக்கு கரெக்டான கனெக்ஷன் என்னன்னு தெரியல. ரெண்டுமே நமக்கு தனித்தனியாக இருக்கு. ஸோ அதனால இது தப்பு. நமக்கு என்னன்னு தெரியாது, அதனால அந்த கன்க்ளூஷன் கரெக்டாக தப்பானே தெரியாது. ஸோ அதனால நான் தப்புன்னு சொல்லிடுறேன். அடுத்து சம் ரோஸ் ஆர் நாட் சன்ஃப்ளவர். சம் ரோஸ் இங்கே நாட் சன்ஃப்ளவர், அப்படி தானே டயக்ராம் போட்டிருக்கோம். அப்போ எனக்கு செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். கிளியரா? அடுத்த சம் போகலாமா? அடுத்து பாருங்க, ஒன்லி ஓப்போ இஸ் ரெட்மி. ஸோ ஓப்போ ரெட்மி. ஒன்லின்னா நம்ம எப்படி மாற்றுவோம்? ஆல் ரெட்மி இஸ் ஓப்போ அப்படின்னு மாற்றுவோமா? ஸோ எனக்கு இங்கே ரெட்மி இருக்கு. ஓகேவா? அடுத்து சம் விவோ ஆர் ஓப்போ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு இங்கே விவோ போட்டுக்கிறேன். ஸோ சம் விவோ ஆர் ஓப்போ கண்டிஷன் வந்துருச்சு. அடுத்து ஒன்லி a few விவோ இஸ் சாம்சங் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ என்னது? சம் விவோ இஸ் சாம்சங் கண்டிஷன் வரும். சம் விவோ இஸ் நாட் சாம்சங் கண்டிஷனும் அப்ளை ஆகும். சரியா? ஸோ இங்கே அடுத்த கன்க்ளூஷன் பாருங்க, நோ ரெட்மி இஸ் சாம்சங். எனக்கு ரெட்மி இங்கே இருக்குப்பா, சாம்சங் இங்கே இருக்குப்பா. ஏதாவது சம்மந்தம் இருக்காப்பா? இல்லை. ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ராங். அடுத்து பாருங்க, சம் விவோ ஆர் நாட் சாம்சங். ஸோ சம் விவோ நாட் சாம்சங் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ ஒன்லி 2 ஃபாலோஸ். ஓகேவா? அடுத்த சம் போகலாமா? அடுத்து பாருங்க, ஆல் கார் ஆர் பஸ். ஸோ ஆல் கார் ஆர் பஸ். அடுத்து ஒன்லி a few பஸ் ஆர் வேன். அப்போ என்ன அர்த்தம்? சம் பஸ் ஆர் வேன், some bus are not van. ஓகே, அடுத்து ஒன்லி வேன் இஸ் பைக். அப்போ எப்படி வரும்? ஆல் பைக் இஸ் வேன் அப்படின்னு எழுதிக்கலாமா? ஆல் பைக் இஸ் வேன். ஸோ எனக்கு பைக்கு இங்கே இருக்கு. கன்க்ளூஷன் பாருங்க, சம் பைக் ஆர் பஸ். பைக் இங்கே இருக்குப்பா, பஸ் இங்கே இருக்கு. நோ கனெக்ஷன். ஸோ அதனால கன்க்ளூஷன் ராங். நோ கார் இஸ் வேன். எனக்கு கார் இங்கே இருக்கு, வேன் இங்கே இருக்கு. நோ கார் இஸ் வேன். எனக்கு எல்லாமே சிங்கிள் டயக்ராமில் முடிஞ்சிருச்சா? ஸோ நோ கார் இஸ் வேனுன்னு என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதனால இதுவும் எனக்கு தப்பான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ அதனால இங்கே எனக்கு என்ன ஆன்சர்? நெய்தர் 1 nor 2 ஃபாலோஸ். கிளியரா? அடுத்து போகலாங்களா? அடுத்து பாருங்க, காம்ப்ளிமெண்ட்ரி பேர் அப்படின்னு எழுதியிருக்கோம். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்னா ஒன்றும் இல்லை. இது வரைக்கும் நம்ம என்ன சொன்னோம்? எய்தர் ஆர் வச்சு நம்ம பார்க்கவே இல்லை ஆப்ஷன்ஸ் வர்ற மாதிரி அப்படின்னு சொல்லுமா. அந்த எய்தர் ஆர் கரெக்டான ஆப்ஷனாக வரணும்னா நமக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் தனியாக வராது, பேர்டாக வரும். ஸோ அந்த கண்டிஷன் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னா, கன்க்ளூஷன் ரெண்டுமே தப்பாக இருக்கணும். ஓகேவா? சாரி, இது வேணாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும் அப்படின்னா, எனக்கு கன்க்ளூஷனில் ஒரு சம்மு நோ இருக்கணும். ஓகேவா? ஸோ எனக்கு ஒரு கன்க்ளூஷன் மட்டும் இல்லை, 2 கன்க்ளூஷன் இருக்கணும். அந்த 2 கன்க்ளூஷனில் ஒரு கன்க்ளூஷன் எனக்கு சம்முன்னு ஸ்டார்ட் ஆகணும், இன்னொரு கன்க்ளூஷன் எனக்கு நோன்னு ஸ்டார்ட் ஆகணும். இதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ரெண்டாவது, அப்படி வர்ற கன்க்ளூஷன் ரெண்டுமே எனக்கு தப்பான கன்க்ளூஷனாக இருக்கணும். ஓகேவா? மூணாவது, எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா, இப்போ சம் ஏ இஸ் பி, நோ ஏ இஸ் பி இப்படியும் இருக்கலாம். அப்படி இல்லைனா இங்கே நோ பி இஸ் ஏனும் இருக்கலாம். அதாவது இந்த பொசிஷன் மாற்றியும் இருக்கலாம். இந்த பேராமீட்டர் பொசிஷன் இருக்கு இல்லையா, அது எனக்கு மாற்றியும் இருக்கலாம். ஏன்னா எனக்கு சம்லையும் நோலையும் மாற்றி போட்டாலும், பொசிஷன் மாற்றி போட்டாலும் எனக்கு அதுக்கான மீனிங் மாற போகிறது இல்லை இல்லைங்களா? ஸோ அதனால எனக்கு இங்கே பொசிஷன் இம்பார்ட்டன்ட் கிடையாது. இப்படி சம்மு நோ அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா, இதே இது எனக்கு பேரா எய்தர் ஆர் ஆப்ஷன் வர்ற மாதிரி தான். எனக்கு பேரா சம்மு நோ இல்லாமல் எனக்கு என்ன வரும் அப்படின்னா, ஆல் சம் நாட் அப்படின்னு வரும். ஓகேவா? ஆல் வச்சு ஒரு கன்க்ளூஷனும் சம் நாட் வச்சு ஒரு கன்க்ளூஷனும் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்த கன்க்ளூஷன் ரெண்டுமே தப்பாக இருக்கணும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு பொசிஷன் இம்பார்ட்டன்ட், அதாவது இன்டர்சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும். இப்போ எனக்கு ஆல் ஏ இஸ் பின்னு கன்க்ளூஷன் இருக்குன்னு வைங்களேன், சம் ஏ இஸ் நாட் பி அப்படின்னு தான் எனக்கு கன்க்ளூஷனில் இருக்கணும். அதை விட்டுட்டு சம் பி இஸ் நாட் ஏ அப்படி இருக்கக்கூடாது. இங்கே என்ன பேராமீட்டர் இருக்கோ அதே பேராமீட்டர் இங்கே கரெக்டாக இருக்கணும்.
ஓகேவா? இங்கே என்ன சொல்லுவோம் அப்படின்னா பொசிஷன் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நாட் இம்பார்ட்டன்ட் சம் நோ கண்டிஷனில். ஓகேவா? இங்கே ஆல் சம் நாட் கண்டிஷனில் எனக்கு பேராமீட்டருடைய பொசிஷன் இம்பார்ட்டன்ட். எனக்கு அது இன்டர்சேஞ்ச் ஆகி இருக்கக்கூடாது. ஓகேவா? இங்கே எனக்கு ஆல் ஏ இஸ் பின்னு இருந்தால் எனக்கு சம் ஏ இஸ் நாட் பின்னு தான் இருக்கணும். இங்கே எனக்கு ஆல் பி இஸ் ஏன்னு இருந்தால் சம் பி இஸ் நாட் ஏன்னு தான் இருக்கணும். அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகக்கூடாது. இந்த மாதிரி எனக்கு 2 கண்டிஷன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா என்னுடைய ஆப்ஷன் கண்ணை மூடிட்டு எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்றத நம்ம போட்டுறோம். சரிங்களா? இதுக்கான சம்ஸை பார்த்துடலாமா? இங்கே பாருங்கள், கொஷின் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சம் சீட்டாஸ் ஆர் பேரண்ட். ஸோ இது சீட்டாஸ், சம் சீட்டாஸ் ஆர் பேரண்ட். ஓகே, நோ பேரட் இஸ் டைகர். ஸோ நோ பேரட் இஸ் டைகர். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் டைகர்ஸ், ஆல் டைகர்ஸ் ஆர் ஜாகுவார். ஸோ எல்லா டைகர்ஸும் நமக்கு ஜாகுவார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கன்க்ளூஷனுக்கு வாங்க. சம் சீட்டாஸ் ஆர் டைகர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சம் சீட்டாஸ் இங்கே இருக்குது, டைகர் இங்கே இருக்குது. சரியா? நமக்கு இங்கே சீட்டாஸ் வருமா? ஸோ அப்போது இங்கே என்ன வரும், எனக்கு சீட்டா வரும். ஸோ இங்கே பேரட், இங்கே எனக்கு என்னது ஆர் டைகர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே டைகரோட நமக்கு என்ன கண்டிஷன் இருக்குது, நோ கண்டிஷன் இருக்குது. அப்போ இங்கே என்ன இருக்கும், சீட்டா, சம் சீட்டா ஆர் நாட் டைகர்ஸ்ன்னு கொடுத்துருந்தா கரெக்டாக இருந்திருக்கும். அப்படி இல்லைனா இந்த சீட்டாக்கு, அன்ஷேடட் போர்ஷனில் இருக்க சீட்டாக்கும் டைகருக்கும் என்ன ரிலேஷன் வேணா இருக்கலாம் இல்லையா? ஸோ அதனால இங்கே நமக்கு ஒன்லி ஃபியூ சீட்டாஸ் ஆர் டைகர்ஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கன்க்ளூஷன் கரெக்டாக இருந்திருக்கும். இது நமக்கு கன்க்ளூஷன் கரெக்டு கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் கரெக்டு கிடையாது. அடுத்து பாருங்கள், நோ சீட்டா இஸ் அ டைகர். ஸோ சீட்டா எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. டைகர் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் நமக்கு இல்லை. ஸோ நோ சீட்டா இஸ் டைகரும் நம்மளால் சொல்ல முடியாது. இங்கே நம்ம இப்போ என்னெல்லாம் செக் பண்ணணும், நமக்கு சம்மு நோ அப்படின்னு 2 பேர்ஸ் இருக்கா, காம்ப்ளிமெண்ட்ரி பேர்ஸ். சம்மு நோ அப்படின்னு 2 கன்க்ளூஷனில் பேர் இருக்குது. 2 கன்க்ளூஷனும் எனக்கு தப்பாக தான் இருக்குது. 2வது கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. 3வது கண்டிஷன் என்னது, இங்கே சீட்டா இங்கே டைகர், இங்கேயும் சீட்டா இங்கேயும் டைகர். சம்மு நோவில் பொசிஷன் நமக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இங்கே எனக்கு என்ன கண்டிஷன் வரும், எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ். கிளியரா? அடுத்தது போலாமா? அடுத்தது பாருங்க, ஆல் லைப்ரரிஸ் ஆர் ஸ்டோரிஸ். ஸோ இது என்னுடைய லைப்ரரிஸ், இது எல்லா லைப்ரரியும் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து சம் ஸ்டோரிஸ் ஆர் மேத். ஸோ இங்கே ஸ்டோரிஸ், சம் ஸ்டோரிஸ் ஆர் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து நோ மேத் இஸ் ஈஸி. ஸோ மேத் இங்கே இருக்குது, நோ மேத் இஸ் ஈஸி அப்படின்னா இதுதான் நம்மளுடைய கண்டிஷன்ஸ். ஓகேவா? ஸோ நோ மேத் இஸ் ஈஸின்னு பார்த்ததும் எல்லாருக்கும் மேம் மைண்ட் வாய்ஸ் அங்கே வந்துருச்சு ஆப்ஷனில் அப்படின்னு யோசிக்கலாம். சரி, கன்க்ளூஷனுக்குள்ள போகலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள், நோ ஸ்டோரி இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி இங்கே இருக்குப்பா, ஈஸி இங்கே இருக்குப்பா. நமக்கு இது ரெண்டுத்துக்கும் நோ கண்டிஷனாப்பா இல்லை, ஏன்னா இது டெஃபினட் ஸ்டேட்மெண்ட். ஸோ அதனால் பாதி ஷேடர் பாதி அன்ஷேடர் அப்படிலாம் வந்து நம்மளால் 2 கன்க்ளூஷனாக எடுத்துகிட்டு இருந்தால் நமக்கு இந்த கன்க்ளூஷன் தப்பு தான். கரெக்டாக இங்கே இருக்கிற சம் ஸ்டோரிக்கு நாட் ஈஸி, ஈஸின்னு சொல்லலாம், இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இங்கே அன்ஷேடட் போர்ஷனுக்கு இருக்கிறது என்னது, இஸ் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். பட் நோ ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எல்லா ஸ்டோரிஸையும் பற்றி சொல்கிறாங்க. அது இங்கே நமக்கு 2 கன்க்ளூஷன் வருது. ஸோ அதனால் இந்த கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து சம் ஸ்டோரிஸ் ஆர் ஈஸி. ஸ்டோரி இங்கே இருக்குது, ஈஸி இங்கே இருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன கண்டிஷன் வரும், இந்த ஸ்டோரிக்கும் இந்த ஈஸிக்கும், அதாவது அன்ஷேடட் போர்ஷனில் இருக்க இந்த ஸ்டோரிக்கும் ஈஸிக்கும் என்ன ரிலேஷன் வேணாலும் வரலாம். இங்கே ஷேடட் போர்ஷனில் இருக்கிறதுக்கு நாட், சம் ஸ்டோரிஸ் ஆர் நாட் ஈஸி அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இங்கேயும் நமக்கு 2 கன்க்ளூஷன் வருது. ஸோ இந்த கன்க்ளூஷன் நமக்கு தப்பான கன்க்ளூஷன். ஓகேவா? இங்கே சம்மு நோ அப்படின்னு 2 காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குது. இங்கே பொசிஷன் பாருங்கள், ஸ்டோரி ஈஸி, இங்கேயும் ஸ்டோரி ஈஸி பற்றி தான் பேசியிருக்காங்க. ஸோ அப்போ என்னுடைய ஆப்ஷன் என்னவா இருக்கும், எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ். கிளியரா? புரியுதா நம்ம என்ன சொல்ல வரோன்னா? ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, சம்மு இல்லை நோ இருக்கணும். அப்படி இல்லைனா நமக்கு ஆல் இல்லை சம் நாட் கண்டிஷன் இருக்கணும். அதில் வர 2 கன்க்ளூஷனும் நமக்கு தப்பாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுடைய ஆன்சர் எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், சம் பாலிவுட் ஆர் கோலிவுட். ஸோ இது பாலிவுட், இது கோலிவுட். சம் கோலிவுட் ஆர் கிளிப்பு. ஸோ இங்கே கோலிவுட், இங்கே கிளிப்பு. அடுத்து ஆல் கிளிப் இஸ் வீடியோ. ஸோ இது எல்லா கிளிப்பும் இங்கே வீடியோ அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ சம் கிளிப் ஆர் பாலிவுட் அப்படின்னு கன்க்ளூஷன் இருக்குது. ஸோ எனக்கு கிளிப் இங்கே இருக்குது, பாலிவுட் இங்கே இருக்குது. இது ரெண்டுத்துக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, ரிலேஷன்ஷிப் எதுவுமே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து நோ பாலிவுட் இஸ் கிளிப். ஸோ இது எல்லாமே ஒரே டயக்ராமில் இருக்குது. ஸோ நோ கண்டிஷன் வந்தாலும் சம் நாட் கண்டிஷனில் வந்தாலும் நமக்கு தப்பு தான். ஸோ இந்த கன்க்ளூஷன் எனக்கு தப்பு. இங்கே காம்ப்ளிமெண்ட்ரி பேர் சம்மு நோன்னு வந்திருக்கு. ஸோ என்னோட ஆப்ஷன் என்னது, எய்தர் 1 ஆர் 2 ஃபாலோஸ்.
சரியா? இப்போ வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? சம் நோ பேர் வச்சு பார்த்தோமா? அடுத்து பொசிஷன் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஆல் சம் நாட் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் வச்சு நம்ம கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ஒன்லி ஃபியூ ஃப்ளார் ஆர் பிரான்ச்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி ஃபியூனா என்ன சொன்னோம்? சம் கண்டிஷனும் வரும், சம் நாட் கண்டிஷனும் வரும். ஸோ சம் ஃப்ளார் ஆர் பிரான்ச். ஸோ சம் ஃப்ளார் ஆர் பிரான்ச்சு, சம் ஃப்ளார் நாட் பிரான்ச், ரெண்டு கண்டிஷன் வரும். அடுத்து ஒன்லி ஃப்ளவர் ஆர் ட்ரீ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒன்லி கண்டிஷன் எப்படி மாற்றுவோம்? ஆல்னு மாற்றுவோம், பேராமீட்டரை மாற்றுவோம். ஸோ ஆல் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல் ட்ரீஸ் ஆர் ஃப்ளவர் எனக்கு இப்படி வரும். ஓகேவா? அடுத்து சம் பிரான்ச்சஸ் ஸ்டெம். ஸோ சம் பிரான்ச்சு எனக்கு என்னது? ஸ்டெம்மு. ஸோ இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுடைய வென் டயக்ராம். கன்க்ளூஷன் பாருங்கள். ஆல் ஸ்டெம்ஸ் ஆர் ஃப்ளவர்ஸ். எனக்கு ஸ்டெம் இங்கே இருக்குது, ஃப்ளவர் இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் கிடையாது. ஸோ கன்க்ளூஷன் தப்பு. அடுத்து சம் ஸ்டெம்ஸ் ஆர் நாட் ஃப்ளவர். சம் ஸ்டெம்ஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது சம் ஸ்டெம்ஸ். ஃப்ளவர் இங்கே இருக்குது. இங்கே ரெண்டுத்துக்குமே கனெக்ஷனே இல்லைன்னு சொல்லிட்டோம். ஸோ சம் ஸ்டெம்ஸ் ஆர் நாட் ஃப்ளவரையும் நம்மளால் சொல்ல முடியாது. கரெக்டாக அந்த ரிலேஷன் தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆல் கண்டிஷனும் வரலாம், என்ன வேணால் வரலாம் இல்லையா? ஸோ அதனால அந்த கன்க்ளூஷன் தப்பு. இங்கே நமக்கு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் என்ன இருக்குது? சம் நாட் ஆல் அப்படின்னு காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குது. இந்த இடத்துல எனக்கு பேராமீட்டர் பொசிஷன் மாறக்கூடாது இல்லையா? ஸோ இங்கே பாருங்கள், ஸ்டெம்மு ஃப்ளவர், இங்கேயும் சம்மு பக்கத்தில் ஸ்டெம்மு, இங்கே ஃப்ளவர் அப்படின்னு கரெக்டாக பேராமீட்டர் மாறாமல் இருக்குது. அப்போ என்னுடைய ஆப்ஷன் என்னது? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். கிளியரா? ஸோ அடுத்து பாருங்கள், ஒன்லி ஃபியூ ஏர் ஆர் வாட்டர் அப்படின்னா என்னது? சம் ஏர் ஆர் வாட்டர். அடுத்து சம் ஏர் ஆர் நாட் வாட்டர். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோடைய டயக்ராம். அடுத்து சம் வாட்டர் இஸ் ஏரா. ஸோ இங்கே சம் வாட்டர் இஸ் எர்த்து. ஸோ இது என்னுடைய வாட்டர், சம் வாட்டர் இஸ் எர்த்து. அடுத்து ஆல் ஸ்டோன் ஆர் எர்த்தா. ஸோ ஆல் ஸ்டோன் ஆர் எர்த்துனா இங்கே தான் என்னுடைய ஸ்டோன் வரும். ஸோ கன்க்ளூஷன் பாருங்கள். இப்போது சம் ஏர் ஆர் நாட் ஸ்டோன். ஸோ இங்கே சம் ஏரு, நாட் ஸ்டோன். நாட்டு ஸ்டோனுன்னு சொல்லியிருக்காங்க, நாட் வாட்டர்னா கரெக்டு, நாட்டு ஸ்டோனுன்னு சொல்லியிருக்காங்க. ஏருக்கும் ஸ்டோனுக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ இந்த கன்க்ளூஷன் தப்பு. ஆல் ஏர் ஆர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டோன் இங்கே இருக்குது, ஏர் இங்கே இருக்குது, ரெண்டத்தையும் என்ன ரிலேஷன் வரும்னு நமக்கு தெரியாது. ஸோ இதுவும் எனக்கு தவறான கன்க்ளூஷன் தான். இங்கே ரெண்டுமே தவறு அப்படின்னு வர்ற பட்சத்தில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். இங்கே நமக்கு சம் நாட் இருக்குது, இங்கே ஆல் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி பேர் தான் இருக்குது. பேராமீட்டர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ ஏரு ஸ்டோனு, இங்கேயும் ஏரு ஸ்டோன், ஸோ சேஞ்ச் ஆகாமல் இருக்குது. அப்போ என்னுடைய ஆப்ஷன் என்னது? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். கிளியர் தானே? ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எல்லா கண்டிஷன்ஸையும் பார்த்துட்டோம். என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் பார்த்தோம் லாஸ்ட்டில் ஒரு ரிவிஷன் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒன்லி ஃபியூ ஆண்ட்ராய்டு ஆர் மேக் அப்படின்னா என்ன அர்த்தம்? சம் ஆண்ட்ராய்டு ஆர் மேக்கு. ஸோ சம் ஆண்ட்ராய்டு ஆர் மேக், சம் ஆண்ட்ராய்டு ஆர் நாட் மேக். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டோட டயக்ராம். அடுத்து நோ மேக் இஸ் ஐபேட். ஸோ நோ மேக் இஸ் ஐபேட். அடுத்து பாருங்கள், சம் பிளே ஸ்டோர் ஆர் ஆண்ட்ராய்டு. ஆண்ட்ராய்டு எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது இல்லையா? சம் பிளே ஸ்டோர் ஆர் ஆண்ட்ராய்டு. அப்போ நான் இங்கே போட்டுக்கலாமா பிளே ஸ்டோரா? ஓகேவா? ஸோ இப்போது கன்க்ளூஷன் பாருங்கள், ஆல் பிளே ஸ்டோர் ஆர் ஐபேட். பிளே ஸ்டோர் இங்கே இருக்குப்பா, ஐபேட் இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் நமக்கு ரிலேஷன்ஷிப் என்னன்னே தெரியாது, ரெண்டும் ஒரு லூ கார்னரில் இருக்குது. ஸோ இந்த கன்க்ளூஷன் தப்பு. சம் பிளே ஸ்டோர் ஆர் டெஃபினெட்லி நாட் ஐபேட். இங்கே டெஃபினெட்லி அப்படின்றது நமக்கு சம்மந்தம் இல்லாத எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தானே தவிர அதை நம்ம மைண்டில் எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. அது டெஃபினெட்லி இருந்தாலும் இல்லைனாலும் அது டெஃபினெட் கன்க்ளூஷன் தான், நமக்கு பார்த்தாலே தெரியுது. சரியா? நமக்கு சம் நாட் கண்டிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. சம் பிளே ஸ்டோர் நாட் ஐபேடு. இங்கே பிளே ஸ்டோர் இருக்குது, இங்கே ஐபேட் இருக்குது. இப்போ தான் சொன்னோம் என்ன ரிலேஷனே நமக்கு கன்ஃபார்மாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால எனக்கு செகண்ட் கன்க்ளூஷனும் தப்பு தான். ஸோ இப்போ எனக்கு என்னது இருக்குது? காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்கான்னு பாருங்கள். சம் நாட்டு ஆல் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் இருக்குது. ரெண்டு கன்க்ளூஷன் தப்பாக பாருங்கள், ரெண்டு கன்க்ளூஷன் தப்பு. பேராமீட்டர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கான்னு பாருங்கள். பிளே ஸ்டோர் ஐபேட், இங்கே பிளே ஸ்டோர் ஐபேட், பேராமீட்டர் சேஞ்ச் ஆகலை. அப்போ இங்கே எனக்கு ஆப்ஷன் என்னது? எய்தர் 1 or 2 ஃபாலோஸ். மேம் நீங்கள் சொல்கிறப்பெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது, தனியாக போட்டால் தான் மேம் நிறைய கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே டெஃபினட் கன்க்ளூஷன் வச்சு தான். ஷியோராக 100% ஷியோராக இருந்தால் தான் அந்த கன்க்ளூஷன் கரெக்டு, அப்படி இல்லைனா தப்புன்னு போடுற மாதிரி டெஃபினட் கன்க்ளூஷன் மட்டும் தான் பார்த்துருக்கோம். என்னென்ன கண்டிஷன்ஸில் கான்செப்ட்ஸ்லாம் பார்த்துருக்கோம் சொல்லுங்கள் பார்ப்போம். சம்மு, நோ, ஆல், சம் நாட்டு, சம் நாட்டுக்கு அப்புறம் ஒன்லி ஃபியூ, அப்புறம் ஒன்லி கண்டிஷன், அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? காம்ப்ளிமெண்ட்ரி பேர். காம்ப்ளிமெண்ட்ரி பேர்லேயே 2 பேர் பார்த்தோம். என்னது? பொசிஷன் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர் பார்த்தோம். என்ன பேர் அது? சம்மு நோ பேர். அடுத்து பொசிஷன் இம்பார்ட்டன்ட்னு சொல்லி ஒரு பேர் பார்த்தோம். என்ன பேர் அது? ஆல் சம் நாட்டு பேர்.
சரியா? ஸோ இது எல்லாத்துக்கும் இப்போ நான் சொல்ல உங்களுக்கு பின்னாடியே வென் டயக்ராமில் உங்களுக்கு அந்த வென் டயக்ராம் வந்திருக்கணும். ஓகேவா? எல்லா கான்செப்ட்டுக்கும் அப்படி வந்திருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த வீடியோவை நமக்கு வீக்லி 2 classes தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரீ டைமில் எக்ஸ்ட்ரா டைமில் நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எங்கேயுமே ஸ்ட்ரக் ஆகாமல் ஃபஸ்ட்டு நான் போட்ட செம்ம நீங்கள் அப்படியே ஸ்ட்ரக் ஆகாமல் போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஹோம்ஒர்க் சம்ஸ் போட்டு பாருங்கள். மேம் நீங்கள் சொல்லி கொடுத்ததுல எங்களுக்கு என்ன ஸ்ட்ரக் ஆக போகுது அப்படின்னீங்கன்னா வீடியோ பார்த்துட்டே இருக்கப்போ உங்களுக்கு எந்த ஸ்ட்ரக்குமே தெரியாது, எங்கே நம்ம லேக் ஆகும்னு தெரியாது. இது எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு கீழே இருக்கிற பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் புதுசாக வென் டயக்ராம் போட்டு போடுறப்ப தான் உங்களுக்கு மண்டைக்குள்ளே 1008 கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட்டு நான் நடத்தினதை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் ஹோம்ஒர்க் போங்க. சரியா? இப்போ நம்ம பார்க்க போகிறது லாஸ்ட் கண்டிஷன். என்ன கண்டிஷன் அப்படின்னா பாசிபிலிட்டி கண்டிஷன். இந்த பாசிபிலிட்டி கண்டிஷன் அப்படின்னு நம்ம எப்படி மேம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பாசிபிலிட்டி கண்டிஷன் நமக்கு கன்க்ளூஷனில் கொடுத்துருப்பாங்க. எந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க அப்படின்னா கேன் பி, மே பி, பாசிபிலி அப்படின்னு கீவேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைனா எப்படி இருக்கும் அப்படின்னா கேன் நெவர் பி, மே நாட் பி, நாட் பாசிபிலி அப்படின்னு இந்த 6 கீவேர்டு இருக்கும். இது என்னது? பாசிட்டிவ் பாசிபிலிட்டி. இது எல்லாமே நடக்காதுன்னு சொல்கிற நெகட்டிவ் பாசிபிலிட்டி கண்டிஷன்ஸ். ஸோ இதெல்லாம் தான் கீவேர்டு நமக்கு அது பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாசிபிள் கன்க்ளூஷன்ஸ் அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன சொன்னோம்? டெஃபினட்டாக 100% ஷியோராக சொல்ல முடியலன்னா அந்த கன்க்ளூஷன் தப்புன்னு சொன்னோமா இது வரைக்கும் பார்த்தது. ஆனால் இதுக்கப்புறம் பாசிபிளி இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா நமக்கு அங்கே ஏதாவது 1% நம்மளால் அது பாசிபிளாக நடக்கும் அப்படின்னோ இல்லை பாசிபிளாக நடக்காதுன்னு நமக்கு டவுட் வந்தால் கூட அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? கரெக்டான கன்க்ளூஷன் தான், பாசிபிள் தான் அந்த ஸ்டேட்மெண்ட், எல்லாம் அந்த கண்டிஷன் பாசிபிள் தான் அப்படின்றத நம்ம சொல்லிடலாம். ஓகேவா? அங்கே நமக்கு 2 கன்க்ளூஷன் தான் நம்ம தப்புன்னு சொல்லிடுவோம் டெஃபினட் கண்டிஷனில். இங்கே 2 கண்டிஷன் வருது, பாசிபிள் இருக்குது, 2 கன்க்ளூஷன் மாதிரி பாசிபிள் இருக்குது அப்படின்னா இங்கே நமக்கு அந்த கன்க்ளூஷன் இட் ஃபாலோஸ் அப்படின்னு நம்ம டிக் பண்ண போகிறோம். கொஷின்குள்ளே போகிறப்போ உங்களுக்கு இன்னுமே புரியும். சரிங்களா? கொஷின்ஸ் பார்க்கலாமா? இந்த கன்க்ளூஷனுக்கு ஒரு 3 to 4 சம்ஸ் தான் இருக்குது. இதோட நம்ம செஷனை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். சம் ஜெண்டர் இஸ் மேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? இது என்னுடைய ஜெண்டர். சம் ஜெண்டர் இஸ் மேல். நோ மேல் இஸ் ஃபீமேல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து ஆல் ஃபீமேல் ஆர் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாமா? கன்க்ளூஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? பீப்புள், சம் பீப்புள்ஸ் பீயிங் மேல் இஸ் அ பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு மேல் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. பீப்புள் எங்கே இருக்குது அப்படின்னா இங்கே இருக்குது. சரியா? ஸோ பீப்புள் எனக்கு இங்கே இருக்குது. இங்கே என்ன அப்படின்னா இங்கே எனக்கு என்ன சொல்லலாம்? இது ஃபீமேல். ஓகேவா? அப்போது சம் பீப்புள் எனக்கு என்னது? மேல் கிடையாது. ஏன்னா சம் பீப்புள்ன்றது இங்கே எனக்கு ஃபீமேல், அவங்க மேல் கிடையாதுன்றது இங்கே கண்டிஷனில் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே ஷேட் ஆகாத போர்ஷன்லாம் இருக்குது பாருங்கள். இந்த பீப்புளுக்கும் இந்த மேலுக்கும் என்ன ரிலேஷன் வேணால் இருக்கலாம். அதில் ஒரு டைப் ஆஃப் ரிலேஷன் தான் என்னது? சம் பீப்புள் மேபி மேல் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ இங்கே பாசிபிலிட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பாசிபிளில் அது ஒரு ரிலேஷன்ஷிப்பும் வருது இல்லையா? ஸோ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. அடுத்து பாருங்க, சம் ஜெண்டர் ஆர் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு ஜெண்டர் இங்கே இருக்குது, சம் ஜெண்டர் ஆர் மேல். ஓகே, சம் ஜெண்டர் ஆர் ஃபீமேல் அப்படின்னா இது தனியாக இருக்குது, இது தனியாக இருக்குது. இந்த இடத்துல எனக்கு ஜெண்டரோட கனெக்ட் ஆகிருக்கு தான் இந்த ஃபீமேல். பட் ஆனால் எனக்கு இந்த ஷேடட் போர்ஷனுக்கு ஒரு கன்க்ளூஷனும் அன்ஷேடட் போர்ஷனுக்கு ஒரு கன்க்ளூஷனும் வரும். ஸோ 2 கன்க்ளூஷன் வரும். ஆனால் இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் இந்த கன்க்ளூஷனில் பாருங்கள், எனக்கு பாசிபிள் கன்க்ளூஷன் மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? இல்லை, டெஃபினட்டாக தான் எனக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எனக்கு 2 கன்க்ளூஷன் வந்தால் டெஃபினட் ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அது தப்பு தான் இல்லையா? ஸோ எனக்கு இங்கே செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. ஸோ எந்த கன்க்ளூஷன் மட்டும் தான் ஃபாலோ ஆகுது? ஒன்லி ஒன் ஃபாலோஸ். கிளியரா? ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்கன்னு. சம் மூவிஸ் ஆர் சாங்ஸ். ஸோ இது மூவிஸ், இந்த சம் மூவிஸ் ஆர் சாங்ஸ். நோ சாங் இஸ் அ டைரக்ஷன். ஸோ நோ சாங் இஸ் அ டைரக்ஷன். அடுத்து ஒன்லி a few மூவிஸ் ஆர் ஸ்க்ரீன் பிளே. ஸோ மூவிஸ் எனக்கு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஒன்லி few மூவிஸ் ஆர் ஸ்க்ரீன் பிளேனா சம் மூவிஸ் ஆர் ஸ்க்ரீன் பிளே, சம் மூவிஸ் ஆர் நாட் ஸ்க்ரீன் பிளே. இதன் அர்த்தம் அவ்வளோதான். அடுத்து கன்க்ளூஷன் பாருங்க, சம் டைரக்ஷன்ஸ் ஆர் மூவிஸ் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இது பாசிபிள் கண்டிஷன். செகண்ட் கன்க்ளூஷனும் எனக்கு பாசிபிள் கண்டிஷன் தான். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? டைரக்ஷனுக்கும் மூவிஸ்க்கும் பேசியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் எனக்கு இங்கே இருக்குது, மூவிஸ் எனக்கு இங்கே இருக்குது. சம் டைரக்ஷன் ஆர் மூவிஸ்ன்னு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு பாருங்க. இங்கே எனக்கு என்ன இருக்கும்? எனக்கு மூவிஸும் சாங்ஸும் இருக்கும். சரியா?
இப்போ எனக்கு சாங்ஸ் இருக்கிற இடத்துல எனக்கு டைரக்ஷன் வர்றதுக்கான சான்ஸ் இல்லை. அப்போ எனக்கு என்னது இந்த ஷேடட் போர்ஷன்ல எனக்கு ஷேடட் போர்ஷன்ல இருக்க இந்த மூவிஸ்க்கு எனக்கு டைரக்ஷன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி கிடையாது. ஆனா இந்த அன்ஷேடட் போர்ஷன் இருக்கு இல்லையா, அதுக்கும் டைரக்ஷனுக்கும் எனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் வேணா இருக்கலாம். அதுல ஒன் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் தான் என்னது சம் டைரக்ஷன் ஆர் மூவிஸ் அப்படின்ற ஒரு பாசிபிள் ரிலேஷன். ஸோ அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. புரியுதுங்களா? அடுத்து பாருங்க, ஆல் டைரக்ஷன்ஸ் பீயிங் ஸ்க்ரீன் பிளே இஸ் அ பாசிபிள். ஸோ இங்கே ஸ்க்ரீன் பிளே இருக்கு, இங்கே டைரக்ஷன் இருக்கு. சரியா? இப்போ எனக்கு ஸ்க்ரீன் பிளேக்கும் டைரக்ஷனுக்கும் என்ன ரிலேஷன் வரும்? இங்கே தனியாக இருக்கு ஸ்க்ரீன் பிளே, இங்கே டைரக்ஷன் தனியாக இருக்கு. ஸோ இங்கே எனக்கு சம் கண்டிஷன் வரலாம், ஆல் கண்டிஷன் வரலாம், இல்லை நோ கண்டிஷன் வரலாம், என்ன கண்டிஷன் வேணால் வரலாம். அதில் ஒன் ஆஃப் த கண்டிஷன் தான் ஆல் டைரக்ஷன் பீயிங் ஸ்க்ரீன் பிளேன்ற கண்டிஷன். ஸோ ஏன்னா இங்கே பாசிபிலிட்டின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த பாசிபிலிட்டி கண்டிஷன் தான். ஸோ அதனால் எனக்கு இந்த செகண்ட் கன்க்ளூஷன் கரெக்டு. ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ் தான் என்னுடைய ஆன்சர். கிளியருங்களா? அடுத்து போகலாமா? அடுத்து பாருங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சீனியர்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் சீனியர்ஸ். சம் ஸ்காலர்ஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எனக்கு ஸ்காலர்ஸ் இங்கே வருவாங்க, ஏன்னா இதுதான் ஸ்டூடெண்ட்ஸு, இது ஸ்காலர்ஸ். அடுத்து ஒன்லி ஃபியூ ப்ரொஃபஸர் ஆர் ஸ்காலர். அப்படின்னா ஒன்லினா ஃபியூனா என்னது? சம் ப்ரொஃபஸர் ஆர் ஸ்காலர், சம் ப்ரொஃபஸர் ஆர் நாட் அ ஸ்காலர் அப்படின்னு அர்த்தம். எனக்கு ப்ரொஃபஸருக்கும் ஸ்காலருக்கும் ரிலேட் பண்ணியிருக்காங்களா? ஸோ எனக்கு இங்கே ப்ரொஃபஸர், சம் ப்ரொஃபஸர் ஆர் ஸ்காலர், சம் ப்ரொஃபஸர் ஆர் நாட் ஸ்காலர். ஓகே, கிளியர்? போட்டாச்சா? அடுத்து கன்க்ளூஷன் போலாமா? நோ ப்ரொஃபஸர் இஸ் ஸ்டூடெண்ட் இஸ் அ பாசிபிலிட்டி. ஸோ இது என்ன கன்க்ளூஷன்? பாசிபிள் கன்க்ளூஷன். நோ ப்ரொஃபஸர் இஸ் ஸ்டூடெண்ட். ஸோ ஸ்டூடெண்ட் எனக்கு இங்கே இருக்காங்க, ஸோ இந்த சர்க்கிள் தான் என்னுடைய ஸ்டூடெண்ட்டு. ப்ரொஃபஸர் இங்கே இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கும் எந்த ரிலேஷனுமே நடுவில் இல்லை. நம்ம என்ன ரிலேஷன் வேணால் போட்டுக்கலாம், நோ சம்மு ஆளுன்னு. ஸோ இங்கே நோ அப்படின்னு போட்டு அது ஒரு பாசிபிள் ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு என்னது இந்த ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்ட். அடுத்து பாருங்க, சம் சீனியர் ஆர் நாட் அ ஸ்காலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே எனக்கு சீனியர் இங்கே இருக்காங்க, ஸ்காலர் இங்கே இருக்காங்க. ரெண்டு பேருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்காப்பா? எதுவுமே இல்லை. ஸோ எனக்கு இந்த ரெண்டு பேருக்கும் நடுவில் என்ன கனெக்ஷன் வேணால் இருந்திருக்கலாம். சம் கனெக்ஷன் இருக்கலாம், ஆல், சம், நாட், என்ன கனெக்ஷன் வேணால் இருக்கலாம். ஸோ அதில் சம் நாட் ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஒரு பாசிபிள் கண்டிஷன் தான். ஸோ எனக்கு ரெண்டு கன்க்ளூஷனும் ஃபாலோஸ். ஸோ ஆப்ஷன் இ. கிளியரா? ஸோ இதோட நமக்கு எல்லா கான்செப்ட்ஸும் முடியுது. இப்போ நமக்கு லாஸ்ட்டாக 2023 சில்லாகிசம்லேருந்து வந்த ஒரு 3 கொஷின் பார்க்க போகிறோம். பாருங்க, நீங்களும் என் கூட சேர்ந்து சால்வ் பண்ணுங்க. ஒன்லி a few buses are car அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? சம் buses are car. ஸோ இங்கே பஸ், இங்கே கார். சம் buses are car, சம் buses are not car. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்து நோ ஸ்கூட்டர் இஸ் கார் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு நோ ஸ்கூட்டர் இஸ் கார். அடுத்து ஃபைனல் ஸ்டேட்மெண்ட், ஒன்லி a few scooter are tempos. அப்படின்னா என்னது? இங்கே சம் ஸ்கூட்டர் ஆர் டெம்போஸ். ஸோ சம் ஸ்கூட்டர் ஆர் tempos, some scooter are not tempos. அதுதான் நம்மளுடைய கண்டிஷன். ஓகேவா? ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க, some buses can never be scooter. can never be, இங்கே பார்த்தீங்களா? இது என்னது நமக்கு? பாசிபிள். ஓகேவா? பாசிபிலிட்டி கண்டிஷனா? some buses can never be scooter. ஸ்கூட்டர் இங்கே இருக்குப்பா, பஸ் இங்கே இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் எனக்கு கனெக்ஷன் கிடையாது. ஓகேவா? இங்கே எனக்கு பஸ்ஸஸ் இருக்கு அப்படின்னா இந்த ஷேடட் போர்ஷனில் இருக்க பஸ்ஸஸ் எனக்கு ஸ்கூட்டர் கிடையாது அப்படின்றதுக்கான சான்சஸ் இருக்கா? ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. கேன் நெவர் பி எ ஸ்கூட்டர். அப்போ இங்கே என்ன வரும்? சம் பஸ் ஆர் நாட் ஸ்கூட்டர் அப்படின்னு எழுதிக்கலாமா? இது ஒரு கண்டிஷன் வருமா? அடுத்து அன்ஷேடட் போர்ஷன் எழுதுனா என்ன வரும்? சம் பஸ் ஸ்கூட்டர். இங்கே என்ன வேணா பாசிபிளாக வரலாம். இங்கே கேன் நெவர் பி ஸ்கூட்டர் அப்படின்னா அது ஒரு பாசிபிள் கண்டிஷன் சொல்ல வராங்க. ஸோ சம் பஸ்ஸஸ் எனக்கு ஸ்கூட்டராக இருக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம், சம் பஸ்ஸஸ் ஆர் நாட் ஸ்கூட்டர்னு. ஸோ அதுதான் இங்கே பாசிபிள் கண்டிஷன். ஸோ எனக்கு என்னது? ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஃபாலோஸ். அடுத்து பாருங்க, நோ டெம்போ இஸ் பஸ்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெம்போ எனக்கு இங்கே இருக்குது, பஸ்ஸு எனக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இது என்னது? எனக்கு டெஃபினட் கன்க்ளூஷன். எனக்கு இங்கே பாசிபிலிட்டிக்கான எந்த கீவேர்ட்ஸும் இல்லை. ஸோ அதனால நோ டெம்போ இஸ் பஸ்ஸஸ் அப்படின்னா இங்கே டெம்போக்கும் பஸ்ஸுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கான்னு பாருங்க, எந்த கனெக்ஷனுமே இல்லை. ஸோ அதனால என்னால் ஷியூராக சொல்ல முடியாது என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் என்ன வரும்? ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ். கிளியரா?
கொஷின் எப்படி இருக்குது, நம்ம பார்த்த பேசிக்ஸ்க்கும் எப்படி கொஷின் கேட்குறாங்கன்றதுக்கும் கனெக்ஷன் இருக்குது இல்லையா? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இதுவும் ப்ரீவியஸ் இயர் தான். என்ன கொடுத்துருக்காங்கன்னு, ஆல் எல்லோ ஆர் ப்ளூ. ஸோ இது எல்லா எல்லோவும் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஆல் ப்ளூ ஆர் பிளாக். ஸோ எல்லா ப்ளூவும் பிளாக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் ஒன்லி a few black ஆர் green அப்படின்னா என்ன அர்த்தம், some black ஆர் green. ஸோ some black ஆர் green. அடுத்து some black ஆர் not green. அதுதான் எனக்கு ஒன்லி ஃபியூ கண்டிஷனுடைய டயக்ராம். கன்க்ளூஷன் பாருங்க, some yellow being green is a possibility. some yellow. ஸோ எல்லோ இங்கே இருக்கு, being green இங்கே எல்லோக்கும் க்ரீனுக்கும் எனக்கு ஏதாவது ரிலேஷன் இருக்கா? இல்லை, ஸ்ட்ரைட் ரிலேஷன் எதுவுமே இல்லை. சம் எல்லோ பீயிங் எ க்ரீன். ஸோ இங்கே இருக்க சம் எல்லோ க்ரீனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நமக்கு ஸ்ட்ரைட்டாக அவங்க ரிலேஷன் கொடுக்கல. அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன ரிலேஷன் வேணால் போட்டுக்கலாம். அப்படி சம் ரிலேஷன் வர்றது ஒரு பாசிபிள் கண்டிஷனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், அது பாசிபிள் கண்டிஷன் தான். ஓகேவா? அடுத்து சம் ப்ளூ கேன் நெவர் பி க்ரீன். கேன் நெவர் பி, இதுவும் பாசிபிலிட்டி கன்க்ளூஷன் தான். ஸோ என்ன சொல்கிறாங்க, சம் ப்ளூ. ஸோ ப்ளூ இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ ப்ளூக்கும் க்ரீனுக்கும் இங்கேயும் நமக்கு என்னது, ஸ்ட்ரெயிட் கனெக்ஷன் இல்லை. ஸோ அதனால என்ன பண்ணலாம், எனக்கு சம் ப்ளூக்கும் க்ரீனுக்கும் எனக்கு கேன் பி, சம் ப்ளூ கேன் பி க்ரீனுன்னு கொடுத்துருந்தா கரெக்டு. ஆனால் இங்கே கேன் நெவர் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது எனக்கு இது ஒரே டயக்ராமாக இருக்குது, சிங்கிள் டயக்ராமா. டிஃப்ரெண்ட் டயக்ராமாக இருந்தாலும் இங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு கரெக்ட் அப்படின்ற மாதிரி வந்திருக்கும். சரியா? இங்கே எனக்கு டிஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, கேன் நெவர் பீனா சம் ப்ளூ நாட் க்ரீன் அப்படின்ற மீனிங் தானே. கேன் பீன்றது நமக்கு வந்து பாசிபிலிட்டி அப்படின்றத சொல்ல வருது. பட் நெவர்ன்றது நமக்கு என்ன சொல்ல வருது, நாட் க்ரீன் அப்படின்னு சொல்ல வருது. ஸோ ப்ளூ இங்கே இருக்குது, க்ரீன் இங்கே இருக்குது. ஸோ எல்லாமே நமக்கு என்னது, ஒரே டயக்ராம்குள்ளேயும் வேற முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படின்னா எனக்கு நாட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கா? நாட்டு வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ இங்கே எனக்கு இந்த பாசிபிள் கண்டிஷன் வர்றதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால எனக்கு இங்கே ஒன்லி கன்க்ளூஷன் 1 ஃபாலோஸ் இங்கேயும். ஓகேவா? கிளியரா? அடுத்தது போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க, ஆல் சோனி ஆர் பிலிப்ஸ். ஸோ எனக்கு சோனி இங்கே இருக்கு, ஆல் சோனி ஆர் பிலிப்ஸ். அடுத்து நோ எல்ஜி ஆர் ஜேபிஎல். ஸோ எல்ஜி ஜேபிஎல் சோனி பிலிப்ஸ்க்கு சம்மந்தம் இல்லை. ஸோ அதனால நான் அடுத்து 3வது ஸ்டேட்மெண்ட் வாசிக்கிறேன். ஒன்லி a few JBL is Philips அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ few JBL is Philipsன்னு சொல்லிட்டாங்களா, அப்போ some JBL is Philipsன்னு அர்த்தமா? ஸோ some JBL is Philips, some JBL is not Philips. ஸோ இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வாங்க, no LG or JBL. ஸோ இங்கே no LG or JBL. ஓகேவா? டயக்ராம் வரைஞ்சிட்டோமா? கன்க்ளூஷன் பார்க்கலாமா? சம் Philips ஆர் நாட் எல்ஜி, இது நமக்கு டெஃபினட் கன்க்ளூஷன். Philips எங்கே இருக்குப்பா? இங்கே இருக்குது. எல்ஜி எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ சம் நாட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ இங்கே Philips, இங்கே எல்ஜி. ஸோ எனக்கு இங்கே Philips வரும் தான். இந்த கண்டிஷனுக்கு எனக்கு நாட் கண்டிஷன் ஓகே. பட் ஆனால் இங்கே அன்ஷேடட் போர்ஷனில் எனக்கு நாட் கண்டிஷன் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஸோ எனக்கு இங்கே 2 விதமான கன்க்ளூஷன் வரும். ஸோ அதனால என்னால் இங்கே ஷியராக சொல்ல முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ராங். அடுத்து பாருங்கள், நோ எல்ஜி இஸ் சோனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோனி இங்கே இருக்குமா, எல்ஜி இங்கே இருக்குது, ரெண்டுத்துக்கும் எந்த கனெக்ஷனுமே நமக்கு கிடையாது. ஸோ அதனால எனக்கு என்னது, இந்த கன்க்ளூஷனும் ராங் தான். இதை என்னால் ஷியோராக சொல்ல முடியாது. எனக்கு 2 கன்க்ளூஷனுமே ராங்னால நெய்தர் 1 நார் கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். கிளியரா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா ப்ராக்டிஸ் கொஷின் இருக்குது ஹோம்ஒர்க்குக்கு. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே உங்களுக்கு ஹோம்ஒர்க் சம் அட்டாச் ஆகும். பட் இன்றைக்கேவான்னு கேட்டால் இன்றைக்கி அட்டாச் ஆகாது. நீங்கள் இன்றைக்கி வீடியோஸ் நல்லா தரவாக பார்த்துட்டு சால்வ் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களுக்கு இந்த வீடியோ கீழே PDF அட்டாச் ஆகும். சரிங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி ஸ்பீடாக போனதுக்கான காரணம் நேற்று பேசிக்ஸ் பார்த்ததுனால இன்றைக்கி ஸ்பீடாக போனோம். மற்றபடி நம்ம என்ன சொன்னோம், ஒன்லி ஃபியூக்கு 2 கண்டிஷன், ஏற்கனவே பார்த்த 2 கண்டிஷனை சேர்த்து சொன்னோம். ஒன்லின்றதுக்கும் ஏற்கனவே பார்த்த ஒரு கண்டிஷன் தான் சொன்னோம். ஸோ எல்லாமே கம்பைண்டாக தான் இருக்குது. பார்க்குறதுக்கு உங்களுக்கு கான்செப்ட் பெருசாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 2 வீடியோஸை ஒரு 4 டைம்ஸ் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்து ஒரு ஃப்ளோ வந்துடும். ஸோ உங்களுக்கு தனியாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணுன்ற மாதிரியே இருக்காது. நீங்களே வந்து கடகடன்னு போடலாம். ஓகேவா? ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். சாட்டர்டே சண்டேஸ் வருது, நிறைய நியூ மூவிஸ்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ ஜாலியாக மூவிஸும் பாருங்கள், என்டர்டெயினும் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் எப்போ நம்ம படிக்க வரணும், எப்போ நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணணும் அப்படின்ற அந்த டைம் கேப்பை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கோங்க.
சரியா? ஸோ எனக்கு நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு இந்த வாரம் நியூமெரிக்கல் ரீசனிங்கும் ஒரு 20 கொஷின்ஸ் டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்காகவும் ப்ரிப்பேர் ஆகிடுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.